கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். தலைப்பு தப்பாக எடுத்துக்காதீங்க. மொட்டை தலையா ஏறிப்போ. மொட்டை தலையா ஏறிப்போ. யாரை பார்த்து சொன்னது? எலிசா. யாரை பார்த்து சொன்னார்? எலிசாவை பார்த்து சொன்னாங்க. யார் சொன்னாங்க? எலிசாவை பார்த்து யார் சொன்னாங்க? சிறு பிள்ளைகள் எலிசாவை பார்த்து சொன்னாங்க. வசனம் நம்ம வாச்சிடலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23, 24. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23, 24. அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து, மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. இந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பாடமா பார்க்க போறோம். அவன் அப்படிங்கும்போது அங்க நமக்கு தெரியுது யாருங்க? அது எலிசா. அவ்விடத்தை விட்டு, எவ்விடத்தை விட்டுங்கிறதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். பெத்தேலுக்கு போறாரு. அவர் அப்படி நடந்து போகும்போது பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து என்ன பண்றாங்கன்னா, அவரை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்துறாங்க, நிந்திக்கிறாங்க. அப்பொழுது எலிசா திரும்பி அவங்கள பார்த்து கர்த்தரின் நாமத்தில் என்ன பண்ணுறாருன்னா அவங்கள சபிக்கிறாரு. அவர் சபித்த உடனே காட்டில் இருந்து 2 கரடி வருது. அது புறப்பட்டு வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த பிள்ளைகளில் 42 பிள்ளைகள், மேக்ஸிமம் 42 பேர் தான் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. 42 பிள்ளைகளை என்ன பண்ணிருச்சுன்னா பீறி போட்டுருச்சு. இந்த சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம ஒரு பாடமாக பார்க்க போகிறோம். முதலாவது இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போன்னு இருக்கு இல்லைங்களா? இது சரியான மொழிபெயர்ப்பான்னு பார்த்தா இல்லை. இது எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும்? வழுக்கை தலையா ஏறிப்போ, வழுக்கை தலையா ஏறிப்போன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. என்ன வித்தியாசம் பிரதர் மொட்டை தலைக்கும் வழுக்க தலைக்கும்னா? நீங்களே சொல்லிடுவீங்க. மொட்டை தலைக்கும் வழுக்க தலைக்கும் என்ன வித்தியாசம்? மொட்டை தலைங்கிறது நாமளாக ஏற்படுத்திக்கிறது. இன்றைக்கி உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில நோன்பு இல்லைன்னா ஒரு சில நேர்த்தி கடனுக்காக என்ன பண்ணுறாங்க? மொட்டை அடிச்சுக்கிறாங்க. இது வந்து மொட்டை அடிச்சுக்கிறது, சரிங்களா? அதில் மறுபடி என்ன இருக்குது? ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்பு இருக்குது? முடி வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இது யாருக்கு கிடையாது? அங்கே எலிசாவுக்கு கிடையாது. அப்போ மொட்டை தலை அப்படிங்கிறது வந்து இங்கே என்னவாகாது? அது அர்த்தம் ஆகாது. வழுக்கை தலைங்கும் போது அதுக்கு இனி என்னவே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. 2வது அவங்க விரும்பி அதை என்ன பண்ணுறதில்ல, ஏற்றுக்கிறதில்ல. அது ஒரு சில தொடர், அதாவது ஜென்ம இதில் இருந்ததுனால அவங்களுக்குள்ளே வந்திருக்கிற ஒரு சில மாற்றங்களாக இருக்கலாம். அது ஒரு குறைபாடாக கூட அது இருக்கலாம். அதனால் நம்ம இதை எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, வழுக்கை தலையாக ஏறிப்போ, வழுக்கை தலையாக ஏறிப்போ அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இது எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் நடந்தது. இப்போ நம்ம மறுபடியும் அந்த வசனத்தை பார்க்குறோம். அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அப்போ இந்த வசனத்தை மேலே இருக்க பகுதிகளை பார்த்தீங்கன்னா, அவர் எங்கேருந்து எங்கே போனார்னா எரிகோ அப்படிங்கிற இடத்துல இருந்து இப்போ எந்த இடத்துக்கு வராரு? பெத்தேல் அப்படிங்கிற இடத்துக்கு வராரு. இப்போ அந்த இடத்துல இருந்த பெத்தேலில் இருந்த சிறு பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, பட்டணத்துல இருந்து வந்து எலிசாவை பார்த்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எங்கள் பட்டணத்துக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஏறிப்போ அப்படின்னு கூட சொல்லிடுறாங்க. அப்போ இந்த எலிசா என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அந்த பிள்ளைகள் மேலே கோவப்பட்டு அவங்கள சபிக்கிறாரு. அப்போ காட்டில் இருந்து 2 பெண் கரடிகள் வந்து என்ன பண்ணுதுன்னா அவங்கள பீறி போடுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த கரடிகள் இருக்குது மூலப்பதத்தில் பெண் கரடிகள் அப்படின்னு சொல்லி வருது. சரி, இப்போ இந்த சம்பவத்தை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி அநேக கிறிஸ்தவ சபைகளில் இருக்கிறவங்க எப்படி அதை போதிச்சிடுறாங்க அப்படின்னா, இதை தவறாக போதிச்சிடுறாங்க. என்ன போதிச்சிடுறாங்கன்னா, தேவனுடைய ஊழியம் செய்கிறவங்கள ஒருபோதும் என்ன பண்ணிடாதீங்க, கேலி கிண்டல் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சமயம் அந்த ஊழியக்காரவங்களை சபிச்சார்னு வைங்க, உங்கள் நிலைமை அவ்வளவு தான் அப்படிங்கிறத தான் அந்த இதில் நம்ம பார்க்குறோம். உங்கள் நிலைமை அவ்வளவு தான் அப்படிங்கிறத இன்றைக்கி ஜனங்களை மிரட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பொதுவாக தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவங்களை நிந்திக்கிறதோ இல்லை ஒரு சில தவறான காரியங்கள் பேசுகிறதோ தப்பு தான்.
ஆனால் இதை வந்து தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்கள சுட்டி காமிக்கிறது, அதை எச்சரிக்கிறது தப்பு இல்லையே. அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது தவறே செஞ்சாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அந்த தவறு சுட்டி காமிச்சிடக்கூடாது. கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் உன் கையை போடாதன்னு சொல்லி இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, தாங்கள் செய்கிற தவறுகளை எல்லாம் அதை என்னன்னா மறைக்கிறதுக்கு இந்த வசனத்தை இன்னைக்கு நிறைய பேர் பயன்படுத்தாங்க. பார்த்தியா, எலிசாவை சின்ன பசங்க நிந்திச்சதும் உடனே கரடி வந்து கொண்டு போட்டுருச்சுல, அப்படியே ஆண்டவர் உங்களை தண்டிச்சிருவாரு, ஒருபோதும் ஊழியர்களை என்ன பண்ணாதீங்க, குறை பேசிக்கிறாதீங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வசனத்தை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இதாக பயன்படுத்துகிறாங்க. இன்னொருத்தர் இதை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே எலிசா அந்த மாதிரி பிள்ளைகள் அவங்க இது பண்ணியிருந்தா கூட இவர் என்ன பண்ணியிருக்கணும், அதை பொறுமையாக ஏற்றுக்கிட்டு இருந்திருக்கணும், சகிச்சிருக்கணும், மன்னிச்சு போயிருக்கணும். இவர் வந்து சகிக்கலை, மன்னிக்கலைல்ல. அதனால தான் இந்த எலிசாவும் எலியாவும் அந்த யோர்தானை கடந்து போன உடனே யார் மட்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டா, எலியா மட்டும் பரலோகம் போயிட்டாரு. யார் கைவிடப்பட்டுட்டா, எலிசா கைவிடப்பட்டுட்டாரு. அவருக்குள்ள என்னெல்லாம் கிடையாது, ஒரு பொறுமை, மன்னிச்சு போகிறது, விட்டு கொடுத்து போகிறதெல்லாம் அவருக்கு கிடையாது. அவரும் அப்பள்ள அந்த நல்ல குணம் இருந்திருந்தா, எலியாவுக்கு இருந்த நல்ல குணம் இருந்திருந்தா அவரும் கூட என்ன பண்ணியிருப்பாரு, போயிருப்பாரு. இதெல்லாம் நீங்கள் சத்தியமாக எடுத்துக்காதீங்க. இது வந்து என்னன்னா, இன்னைக்கு அநேகர் வந்து தவறான உபதேசங்கள் இப்படியெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, வேதத்தில் இருக்கிற காரியங்களை வச்சுக்கிட்டு தவறான காரியங்களை பேசுகிறாங்க. ஆனால் நமக்கு தெரியும் இதில் எலியா, இது வந்து அடையாள பாஷையில் கூட இதை நம்ம எடுத்துருக்கிறோம். எலியா யாருக்கு அடையாளம், எலிசா யாருக்கு அடையாளம், அந்த யோர்தானை கடந்து போனது எலியா மட்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டது, எலிசா அந்த இடத்துல இருந்து திரும்பி வந்தது, அவர் மூலமாக நிறைய காரியங்கள், அதாவது எலியாவை காட்டிலும் எலிசா எத்தனை மடங்கு ரெட்டிப்பான வல்லமை பெற்று அவர் நிறைய அற்புதங்கள், நிறைய காரியங்கள் அந்த ஜனங்கள் மத்தியில் செஞ்சது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய சம்பவங்களை சகோதரர்கள் மூலமாகவும் நம்மளும் எலிசா செய்த அற்புதங்களையே தனியாக ஒரு காரியங்களை கூட நம்ம பார்த்துருக்குறோம். அந்த ஒவ்வொரு அற்புதங்களுக்கு பின்னாடி ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதில் எலிசா முற்பிதாக்களுக்கு அடையாளம், இப்படிங்கிறதெல்லாம் நிறைய காரியங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக ஒரு நேரடி அர்த்தத்தில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போ இந்த சம்பவத்திலேருந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, சிறு பிள்ளைகள் எலிசாவை நிந்திச்சாங்களே, எலிசா என்ன பண்ணியிருக்கலாம், சின்ன பிள்ளைங்க ஏதோ தெரியாமல் பேசுகிறாங்க, பாவம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு மன்னிச்சிருக்கலாமே, ஏன் அவங்கள கர்த்தரின் நாமத்தில் சபித்தார்? இது ஒரு கேள்வி. அடுத்து, ஒரு தேவ மனிதனுக்கு, ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு பொறுமை, மன்னிப்பு, அவமானத்தை தாங்குதல், சகித்தல் இதெல்லாம் இருக்கணும் இல்லையா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வேறு தீர்க்கதரிசிகள்லாம் நம்ம பார்க்குறோம், அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொறுத்து போயிடுக்கிறாங்க. இப்போ எசேக்கியேலெல்லாம் எடுத்திங்கன்னா போயிட்டு ரோட்டில் என்ன பண்ணுவார், மார்க்கெட்டில் போயிட்டு மல்லா இது ஒரு பக்கம் சாஞ்சி என்ன பண்ணுங்க, ஒரு மாதம் படுத்துக்க, அது குறிப்பிட்ட நாட்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, இத்தனை நாள் இப்படி படு, ஒரு கழிச்சு படு, அத்தனை நாள் நான் அடுத்து கொஞ்ச நாள் நீ திரும்பி படு, இப்படியெல்லாம் சொல்லி அவங்க பொறுமையோடு அதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில தீர்க்கதரிசிகளுக்கு அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பலார்னு அரைஞ்சிருவாங்க. ஆனால் அரைஞ்சாலும் அதையெல்லாம் அவங்க சகிச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாங்க. எரேமியா தீர்க்கதரிசி காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தீர்க்க தரிசனம் சொன்னாருங்கிறதுக்காக அவரை கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு பால் கிணத்துலேயே இறக்கிடுவாங்க, தண்ணியே இல்லாத கிணத்துல இறக்கி சேத்துல எல்லாம் அவர் வந்து கஷ்டப்படுவார். அப்புறமும் மறுபடி வெளியே வந்து என்ன பண்ணுவார், தேவனுடைய ஊழியத்தை அவர் செய்வார். புதிய ஏற்பாட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்போஸ்தலன் பவுலுக்கெல்லாம் எவ்வளவோ உபத்திரவங்கள் வந்திருக்கு, எல்லாத்தையும் சகிச்சு அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஊழியங்கள் செஞ்சுருக்கிறாரு. அப்போ இவ்வளோ பெரிய தேவனுடைய மனுஷனான எலிசா ஒரு சின்ன பிள்ளைங்க ஏதோ ஏனோ தானோன்னு தெரியாமல் வழுக்கை தலையா ஏறிப்போ, வழுக்கை தலையா நீ வர வேணாம் அப்படின்னு சொன்னால் அதுக்காக அவங்கள சபிச்சு காட்டிலேருந்து கரடிகள் வந்து அவங்கள எல்லாரையும் பீறி போடணுமா? இது வந்து எப்படி இருக்குங்க, ஒரு முரண்பாடு போல இருக்குதே. ஏன் இந்த அளவுக்கு அவர் செய்யணும்? ஏன் ஒரு சிறு பிள்ளைகள் செஞ்ச காரியத்தை எலிசாவால் மன்னிக்க முடியலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோன்னா, இதில் ஒரு சில கேள்விகள் அங்கே இருக்கிறத பார்க்குறோம். இப்போ கரடிகளை அனுப்பிச்சு அந்த பிள்ளைகளை எல்லாம் பீறி போட்டது யாருங்க, யார் செஞ்ச வேலை? அது தேவன். அப்போ பிதாவாகிய தேவனுக்கு சிறு பிள்ளைகள் மேலே என்ன கிடையாது, அன்பே கிடையாதா? சரி, எலிசா தான் சொல்லிட்டாரு, தேவனாவது எலிசா அப்படியெல்லாம் செய்ய முடியாது, அது சின்ன பிள்ளைங்க, நீ போய் இந்த மாதிரியெல்லாம் செய்கிற, நான் அதுக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், அந்த ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி காப்பாற்றிருக்கலாமே பிள்ளைகளை. அப்போ தேவன் வந்து சிறு பிள்ளைகளை நேசிக்கிறவர் இல்லை. எலிசா சொன்னார், எலிசா வந்து கரடி அனுப்பிச்சு பீறி போடுங்க ஆண்டவரெல்லாம் அவர் சொல்லலை, அவர் சபிக்கிறாரு. சபிச்ச உடனே தேவன் தான் என்ன பண்ணுறாருன்னா காட்டில் இருந்து 2 கரடிகளை அனுப்பிச்சு அந்த பிள்ளைகளை பீறி போட வைக்கிறார். அப்போ பிதாவாகிய தேவனுக்கு குழந்தைகள் அப்படின்னா ஒரு விருப்பம் இல்லையோ? இயேசு கிறிஸ்துவுக்குன்னா குழந்தைங்க எப்படிங்க,
ரொம்ப பிரியமா இருக்கிறாரு. அப்ப பிதா வந்து குழந்தைகளை வெறுக்கிறவரும், இயேசு கிறிஸ்து குழந்தைகளை ரொம்ப நேசிக்கிறவராகவும் இருக்கிறாரா? வசனம் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 19 அதிகாரம் 13, 14. மத்தேயு 19, 13 மற்றும் 14. அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். பாருங்க, இங்க சிறு பிள்ளைகளை கொண்டு வராங்க. போ இந்த சின்ன பிள்ளைங்களை எல்லாம் இங்க கொண்டு வராத அப்படின்னு சொல்லி அதட்டுறாங்க. இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி. என்னப்பா மிரட்டுறீங்க? சின்ன பிள்ளைங்க என்கிட்ட வர்றதுக்கெல்லாம் தடை பண்ணாதீங்க. வந்தா எந்த விதமான என்கிட்ட என்னவும் கேட்க வேண்டாம், அனுமதியே கேட்க வேணாம், நேரா நீங்க அனுப்பிச்சிடலாம். வேற யாராவது வந்தா தான் இயேசுவே இந்த மாதிரி வந்திருக்காங்க, உங்களை பார்க்க அனுமதிக்கலாமா அப்படியெல்லாம் கேட்கணும். ஆனா சிறு பிள்ளைகள் வந்தாங்கன்னா எந்த அனுமதியும் வேணாம், நேரா என்கிட்ட விட்டுருங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் அப்படிங்கிறாரு. மார்க் 9 அதிகாரம் 36, 37. மார்க் 9, 36 மற்றும் 37. ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி அதை அணைத்துக் கொண்டு, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளை ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அல்ல, என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்றார். பாருங்க, இங்க சொல்றாரு பாருங்க, ஒரு சிறு பிள்ளையை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அது என்னை ஏத்துக்கிட்டது மாத்திரம் இல்லை, எங்க அப்பாவே பரலோக பிதாவையே நீங்க ஏத்துக்கிட்டதுக்கு சமம் அப்படிங்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த அளவுக்கு சிறு பிள்ளைகளை என்ன பண்ணியிருக்கிறாரு, நேசிச்சிருக்கிறாருன்னு பார்க்கிறோம். மார்க் 10 அதிகாரம் 13, 14. மார்க் 10, 13 மற்றும் 14. அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். எல்லாரையும் அவர் பிளஸ் பண்றாரு. சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து இவங்களையும் பிளஸ் பண்ணுங்க, அவர் தொட்டா பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமேன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வராங்க. கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். வந்தவங்களை சீசர்கள் அதட்டுறாங்க. உடனே இயேசு கிறிஸ்துக்கு என்னாச்சு? இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அப்ப சின்ன பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு வரதை தடை பண்ணா இயேசு கிறிஸ்துக்கு என்ன வருதுங்க? கோபமே வருது. அப்ப அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து வந்து சிறு பிள்ளைகளை நேசிக்கக்கூடியவராக இருந்தார். இதை நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேவனுடைய காரியங்களுக்கும் மனுஷருடைய காரியங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு சமயம் வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு வானத்திலிருந்து என்ன பண்ணணும், ஒரு அடையாளம் வேணும் அப்படின்ன உடனே இயேசு கிறிஸ்து எங்கேருந்து அடையாளம் காமிச்சிருக்கணும்? வானத்திலேருந்து காமிச்சிருந்தா தானே சரியா இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து எங்கேருந்து அடையாளம் காமிச்சார் தெரியுங்களா? வானத்திலிருந்தா கேட்குறீங்க, நான் எங்கேருந்து அடையாளம் காமிப்பேன்? பூமியின் ஆழத்திலிருந்து அடையாளம் தரேன். பாருங்க, எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கும். வசனம் என்ன பாருங்க, மத்தேயு 16:1 பாருங்க. மத்தேயு 16 அதிகாரம் 1வது வசனம். பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து, வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அஸ்தமனமாக. போதும். அப்ப வானத்திலிருந்து அடையாளம் கேட்கிறாங்க. அதுக்கு அடையாளம் எங்கிருந்து கொடுத்தாரு? மத்தேயு 16 அதிகாரம் 4வது வசனம். அந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள், யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு. அப்ப யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்னது? அது மீன் ஆழத்துல, தண்ணிக்கு கீழே, அந்த தண்ணிக்குள்ள மீன் வயிற்றுல யோனா இருந்தது தான் அடையாளம். ஆழத்துல இருந்து என்ன பண்றாருங்க, அடையாளம் சொல்றாரு. அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு நம்ம யாரை முன்மாதிரியா காமிப்போம்? பெரியவங்களை முன்மாதிரியாக காமிப்போம். தாத்தாவை பாருடா, அப்பாவை பாரு, மாமாவை பாரு, சித்தப்பாவை பாரு, அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க, அவங்களாம் எப்படி படித்து முன்னேறினாங்க தெரியுமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்காங்க தெரியுமா, அவங்கள பார்த்து நீ என்ன பண்ணு, பழகிக்கேன்னு சொல்லி பொதுவாக சிறு பிள்ளைகளுக்கு யாரை தான் முன்மாதிரியாக காமிப்போம்? பெரியவங்களை முன்மாதிரியாக காமிப்போம். ஆனால் இங்கே பெரியவங்களுக்கு யாரை முன்மாதிரியாக காமிக்கிறார் பாருங்க. மத்தேயு 18 அதிகாரம் 1-3 வரைக்கும். மத்தேயு 18, 1-3 வரைக்கும். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, பெரியவங்களுக்கு யாரை முன்னுதாரணமா காமிக்கிறாரு?
சின்ன பிள்ளைகளை முன் உதாரணமாக காமிக்கிறார். அவங்கள போல நீங்கள் ஆகலைன்னா, நம்மளை யாரை முன் உதாரணமாக காமிப்போம்? பெரியவங்க. அவங்கள போல நீ ஆகலைன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவோமோ. ஆனால் இயேசு கிறிஸ்து சின்ன பிள்ளைங்களை காமிச்சு அவங்கள போல நீங்கள் ஆகலைன்னா பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க மாட்டீங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பாருங்கள், எல்லாமே ஒரு வித்தியாசமாக தேவனுடைய அணுகுமுறை இந்த மனுக்குலத்து மேலே வித்தியாசமாக இருக்கிறத பார்க்குறோம். இங்கே எதுக்கு இதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகள் மேலே அவ்வளோ ஒரு அன்புள்ளவராக இருக்கிறாரு. ஆனால் பிதாவாகிய தேவன் சிறு பிள்ளைகள் அப்படின்னா கொஞ்சம் கூட பார்க்காம அவங்க மேலே ரொம்ப கோவப்பட்டு கரடிகளை அனுப்பிச்சு என்ன பண்ணுறாருங்க, கீறி போடுறதுக்கு அங்கே அனுமதிக்கிறார் அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போ ஏன் பிதாவாகிய தேவனுக்கு சிறு பிள்ளைகள் மேலே அங்கே அன்பு இல்லை அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். சரி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எலிசா சபிச்சிருந்தா கூட பிதாவாகிய தேவன் அதை என்ன பண்ணியிருக்கலாம், தடுத்திருக்கலாமே. ஏன் இப்படி பண்ணினார்? இதைத்தான் அன்புக்குரிய சொல்லி இந்த நாளுக்குரிய பாடமும் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ முதலாவது என்ன பண்ணுறோன்னா, அந்த சம்பவத்தை பார்த்து பின்னாடி இதுக்கான விளக்கங்களை பார்க்கலாம். இப்போ 2 ராஜாக்கள் 2:23 மறுபடி வாசிக்கலாம். அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் எலிசா அவ்விடத்தை விட்டு அப்படிங்கும்போது எரிகோவை விட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் பெத்தேலுக்கு போகிறாரு. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? இப்போ எலிசா எரிகோவில் இருந்து பெத்தேலுக்கு போகிறாருன்னு நம்ம படிச்சுட்டோம் இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எலியாவும் எலிசாவும் ஒன்றா இருந்துட்டுருக்குறாங்க. அப்படி ஒன்றா இருந்துக்கிட்டு இருக்கும்போது தான் எலியா மட்டும் என்ன பண்ணுறாருன்னா எடுத்துக்கொள்ளப்படுறத நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வசனம் வாசிச்சிடலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 ராஜாக்கள் 2:1. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனார். இப்போ நீங்கள் இங்கே அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம், மனசில் வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கில்கால். இப்போ கில்கால்ங்கிற இடத்துல எலியா எலிசா 2 பேரும் ஒட்டுக்கா இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ திடீர்னு எலியா என்ன பண்ணுறாருன்னா எலிசாவை பார்த்து, நான் என்ன பண்ண போறேன்னா நான் கில்காலில் இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே இவரும் என்ன பண்ணிட்டாரு, அவரை விடாம போறாரு. 2வது வசனம் வாசிங்க. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். இப்போ என்ன சொல்றாருன்னா, எலியா எலிசாவை பார்த்து, நீ இங்க கில்கால்லே இரு, நான் மட்டும் என்ன பண்றேன்னா பெத்தேலுக்கு போறேன், ஆண்டவர் என்ன பெத்தேலுக்கு போக சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. அதற்கு எலிசா, நான் உம்மை போக விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். இப்ப கில்கால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எங்க வந்துட்டாங்க, பெத்தேல் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப பெத்தேல் வந்த பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 4வது வசனம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். ஃபர்ஸ்ட் கில்கால்ல இருந்து எங்க வந்துட்டாங்க, பெத்தேல் வந்துட்டாங்க. இப்ப பெத்தேல்ல வந்த பின்னாடி இவர் என்ன சொல்றாருன்னா, என்ன ஆண்டவர் எரிகோ வரைக்கும் போக சொல்றாரு, நீ இங்கேயே இருங்கிறாரு. ஆனா எலிசாவுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இவர் என்ன பண்ண போறாரு, இவருடைய ஓட்டத்தை இதோட பூமிக்குரிய காரியங்களை முடிவுக்கு கொண்டு வர போறாரு. இனி இவருக்கும் நமக்கு என்ன இல்லை, உறவு இல்லாம போகுது. அதனால இவரை விட்டுறக்கூடாது, இவர்கிட்ட இருக்கிற அந்த ஆவியின் வரத்தை ரெட்டிப்பா நம்ம பெற்றுக்கொள்ளணுங்கிறதுல ஒரு தெளிவா இருக்கிறார். அதனால என்ன பண்றாரு, நான் அப்படியெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் என்ன பண்றாருன்னா தொடர்ந்து அவரோடய போறாரு. இப்ப எரிகோவுக்கு வந்துட்டாங்க. இப்ப எரிகோவுக்கு வந்த பின்னாடி என்ன நடந்துச்சு, 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். இப்ப எரிகோவுல இருந்து மேல இருக்க வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப எரிகோவுல இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா யோர்தான் கிட்ட வந்து நின்னுட்டாங்க. யோர்தானை கடந்து போகணும்னா ரொம்ப கஷ்டம். என்னன்னா தண்ணி பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்குது. இப்ப என்ன பண்றது, யோர்தானை எப்படி கடந்து போறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இப்ப என்ன நடந்துச்சு, அடுத்த வசனம் வாசிங்க. 2:9. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு இல்ல 2:8 வாசிங்க. அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். பாருங்க, இதே மாதிரி யோர்தான் ஏற்கனவே ஒரு 2ஆ பிரிஞ்சு. எப்ப பிரிஞ்சுங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வரும்போது அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்துக்கிட்டு வந்து ஆசாரியர்களுடைய பாதம் அந்த யோர்தான் நதியில பட்ட உடனே யோர்தான் என்ன பண்ணுச்சு, அப்படியே ஸ்டாப் ஆச்சு. உலர்ந்த தரையில இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் போனாங்க.
அது மாதிரி இப்போ அங்கே இருந்து இந்த பக்கம் வர்றதுக்கு இப்போ என்ன பண்ணுறாருன்னா, எலியா தன்னுடைய சால்வையை முறுக்கி அடிக்கிறாரு. உடனே தண்ணி ரெண்டும் விலகி நிற்குது. 2 பேரும் யோர்தானை கடந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பக்கம் போயிட்டாங்க. அந்த பக்கம் போன பின்னாடி தான் அந்த முக்கியமான நிகழ்ச்சி நடக்குது. அடுத்த வசனம், அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அப்போ இங்கே ரெட்டிப்பான அந்த இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ரெட்டிப்பான வரத்தை அவர் கேட்குறாரு. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் எலிசா கீழே நிற்கிறாரு. அவருக்கு கண்ணுக்கு முன்னாடியே எலியா என்ன பண்ணிட்டாருங்க, அவர் வானத்துக்கு அங்கே ஏறி போனார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, எலியா ஏறி போயிட்டாரு. இப்போ எலிசா மட்டும் நிற்கிறாரு. இப்போ எலிசா மறுபடியும் என்ன பண்ணணும், எப்படி இவங்க 2 பேரும் யோர்தானை கடந்து வந்தாங்களோ அதே மாதிரி இப்போ மறுபடி கடந்து போகணும். இப்போ கூட யார் இல்லை, எலியா இல்லை. எலியா இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாரு, சால்வையை முறுக்கி அடித்து ஓப்பன் பண்ணி வந்திருப்பாங்க. ஆனால் இப்போ எலியா இல்லை. ஆனால் யார் இருக்கிறா, எலியாவோட சால்வை இருக்குது. அதை வச்சு தானே இவர் வந்தார். அதனால இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, அதே மாதிரி சால்வையை இவர் முறுக்கி அடித்து இவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து கடந்து வந்துட்டார். 14வது வசனம் வாசிங்க. எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இருபக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். இப்போ அதே மாதிரி இவர் என்ன பண்ணிட்டார்னா அங்கேருந்து வெளியே வந்துட்டார். பிரதர், இதெல்லாம் சொல்கிறீங்களே, இதுக்கு பின்னாடி ஏதாவது விஷயம் இருக்கானா? நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறதில்ல, பார்க்க போகிறதில்ல. நேரடி அர்த்தத்தில் தான் இந்த காரியம். ஏன்னா நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக. கில்காலில் இருந்தாங்க, பெத்தேல் வந்தாங்க, பெத்தேலிருந்து எரிகோ போனாங்க, எரிகோவிலேருந்து யோர்தான் பக்கத்தில் வந்தாங்க. யோர்தானை கடந்து போய் என்ன பண்ணிட்டாருன்னா எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாரு. எலிசா மட்டும் திரும்பி யோர்தான் அதே மாதிரி கடந்து இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா வந்துட்டாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இப்போ யோர்தானுக்கு வந்த பின்னாடி எந்த ஊருக்கு போனால் கரெக்டாக இருக்கும்? இதுக்கு தான் அந்த ஊர் பேரை ஞாபகம் வைங்கன்னு சொன்னேன். எந்த ஊருக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும்? எரிகோவுக்கு வந்தால் கரெக்டாக. ஏன்னா அதான் முறை இல்லைங்களா? ஃபஸ்ட்டு கில்காலில் இருந்து பெத்தேல் பெத்தேலிருந்து எரிகோ எரிகோவிலேருந்து யோர்தான் வந்திருக்கிறாங்க. இப்போ யோர்தான் நதியை யோர்தான் கடந்து வந்துட்டார். இப்போ அடுத்து முன்னாடி இருக்கிற ஊர் எதுங்க? எரிகோ. இப்போ எரிகோ பட்டணத்துக்கு வந்துட்டாங்க. எரிகோ பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களாம் இஸ்ரேல் ஜனங்கள் கிடையாது, தேவனுடைய ஜனங்கள் கிடையாது. ஆனால் அங்கே இருக்கிற புறஜாதி ஜனங்களாக இருந்தாலும் இப்போ அங்கே வந்துட்டார். இப்போ வந்த உடனே இவங்களுக்கு பின்னாடி ஒரு தீர்க்கதரிசி குரூப்பே நின்றுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த குரூப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா எலிசாவோட சேர்ந்துருச்சு. இப்போ எலிசாவோட சேர்ந்த உடனே இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருக்கும்போது முக்கியமான எரிகோவில் நடக்கிற ஒரு முக்கியமான சம்பவத்தை பார்க்குறோம். 2:18 வாசிங்க. எரிகோவில் இருந்த அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது, எரிகோவுக்கு திரும்பி வந்துட்டாங்க. அப்புறம் அவன் இவர்களை பார்த்து, போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றார். அங்கே என்ன சம்பவம் நடந்துருச்சுன்னா, தீர்க்கதரிசிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னங்க 2 பேர் போனீங்க, ஒரு ஆள் வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி எலியா மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாரு, நான் தனியாக வந்துட்டேன்னு. அப்படி மேலே போனவர் எங்கேயாவது ஆண்டவர் தூக்கிட்டு போயிட்டு எங்கே வச்சிருப்பாரு? ஏதாவது ஒரு மலை மேலேயோ எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ளேயோ வச்சிருப்பாரு. நாங்கள் போய் தேடட்டுமா அப்படின்னு சொன்னால், தேட வேண்டாம் விட்டுருங்கனாலும் இந்த தீர்க்கதரிசிகள் கேட்கல. இல்லை, நாங்கள் போய் தேடி அவரை கூட்டிக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடி அலைஞ்சிட்டு திரும்பி சொல்றாங்க, தேடி பார்த்தோம் காணோம். அதுக்கு தான் நான் முன்னே சொன்னேன், நீங்க போகாதீங்கன்னு, நீங்க கேட்கல அப்படிங்கிறாரு. ஆசிங்க. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இப்போ அந்த எரிகோ பட்டணத்துல இவங்க கொஞ்ச நாள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த எரிகோ பட்டணத்து மனுஷர் என்ன சொல்றாங்கன்னா, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் நிலம் என்றார்கள். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள், இந்த எரிகோ பட்டணத்தில் நீங்கள் தங்கி இருக்கிற இந்த இடம் ரொம்ப அருமையான இடம், நல்ல கிளைமேட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா தண்ணி. இந்த தண்ணி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ரொம்ப கெட்ட தண்ணியாக இருக்குது. இந்த தண்ணியை யாரும் குடிக்க முடிகிறதில்ல. அப்படி குடித்தாலும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாராவது கர்ப்பிணிகள் அந்த தண்ணியை குடித்தாங்கன்னு வைங்க, அபாசனம் ஆகிடும். ஒரு சமயம் கல்யாணம் ஆன பெண்கள் அந்த தண்ணியை குடித்தாங்கன்னா அவங்க மலடியாகவே தான் இருப்பாங்க, பிள்ளைகள் கருத்தரிக்காது. இதெல்லாம் அங்கே இல்லை. மூலப்பதத்தில் எப்படி இருக்குன்னா, பின்னாடி அந்த எலிசா சொல்லும்போது, இனிமேல் இந்த தண்ணீரால் மரணமோ மலட்டுத்தன்மையோ ஏற்படாதுன்னு சொல்கிறார்.
அப்போ அந்த தண்ணியை வச்சு விவசாயம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள், பெண்களுக்கும் என்ன கிடையாது, அதில் உயிர் வராது. அதே மாதிரி விவசாயத்துக்கு பயன்படுத்தணும்னு பார்த்தாலும் அதில் கூட என்ன கிடைக்காது, விளைச்சல் வராது. அந்த அளவுக்கு இந்த தண்ணி என்ன இருக்குன்னா மோசமான தண்ணியாக அங்கே இருக்கிறத அவங்க சொல்கிறாங்க. இடம் ரொம்ப அருமையான இடங்க, ஆனால் தண்ணீர் ரொம்ப மோசமான தண்ணியாக இருக்குது. இந்த நிலத்தில் இந்த தண்ணியை வச்சு எதையும் யூஸ் பண்ண முடியலை, பால் நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எலிசா என்ன பண்ணுறாரு, கீழே வாசிங்க. அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீரூற்று அண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இதனால் சாவும் வராது, அதை தான் நம்ம வசனத்தில் பார்க்குறோம். இதனால் மரணமோ அப்புறம் நிலப்பாலும் இராதுன்னு இருக்கு. ஆனால் இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா மலட்டு தன்மையோ இராது. அப்போ என்ன ஆயிடுக்குது, அந்த தண்ணினால மலட்டுத்தன்மை இருந்திருக்குது. இப்போ அந்த தண்ணியை சுத்தமாக்கி, இதுக்கும் கூட ஆவிக்குரிய அர்த்தங்கள் நிறையா இருக்குங்க. ராஜ்யத்தில் தேவன் செய்ய போகிற காரியம், அந்த தண்ணீர் இன்னைக்கு சுத்தமான சத்தியங்கள் இல்லாமல் இருக்குது. தேவன் அந்த உப்பு அது எதை அடையாளப்படுத்துது, அந்த உப்பு அந்த தண்ணியில் போட்ட உடனே அந்த தண்ணி ஆரோக்கியம் ஆயிடுச்சு, அந்த ஜனங்கள் வாழத்தக்க இடம் ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்கள் நிறையா இருக்குது. அதை கர்த்தருக்கு சித்தமான பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. யோர்தானம் கடந்து வந்துட்டாங்க, எரிகோவுக்கு வந்தாச்சு. எரிகோவில் அங்கே தண்ணியை என்ன பண்ணிட்டாருன்னா சுத்தமாக்கிட்டார். இப்போ எரிகோவில் இருந்த ஜனங்கள் தேவன் அறியாத ஜனங்கள், ஆனால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இங்கே கிடைக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ அதை முடிச்சுட்டு தான் இப்போ என்ன பண்ணுறாருன்னா எலிசா, சரி எரிகோவில் இருந்தாச்சு, இனி அடுத்து எங்கே போனால் கரெக்டாக இருக்கும், அடுத்த இடம் எதுங்க, இப்போ மேலே பார்த்துட்டே வரணும். மேலே கில்கால், பெத்தேல், எரிகோ, யோர்தான் வந்துட்டோம். இப்போ யோர்தானை தாண்டியாச்சு, அடுத்து எரிகோவுக்கு போயாச்சு. அடுத்து எங்கே போனால் கரெக்டாக இருக்கும், பெத்தேல். அதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். 2:23 வாசிங்க மறுபடி. அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். இந்த ஒரு வசனத்தை மட்டும் பார்த்தோம்னா பின்னணி நமக்கு புரியாது. அதனால தான் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இங்கே எலிசா என்ன பண்ணுறாருன்னா எரிகோவில் இருந்து பெத்தேலுக்கு வராரு. இப்போ பெத்தேலில் நடந்த சம்பவம் தான் முக்கியமான ஒரு சம்பவமாக இருக்குது. வாசிங்க. அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து, மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். இதுதான் நம்ம இங்க பார்த்துட்டோம். கேள்வியா என்ன கேள்வி, சிறு பிள்ளைகள் தானே, நல்லது கெட்டது தெரியாதவங்க தானே, ஏன் எலிசா சபிக்கணும் அவங்கள, தேவன் அவங்கள தண்டிச்சது சரியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ முதலாவது அந்த பிள்ளைகள் அப்படின்னு வருது இல்லைங்களா, இதுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கணும். அப்போ இந்த சிறு பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள்னு எத்தனை வயசுக்குள்ள யோசிப்போம், அதை ஒரு 1லேருந்து ஒரு 5 வயசு, இல்லைனா அதிகபட்சம் ஒரு 6-7 வயசு தான் நம்ம பிள்ளைகள்னு சொல்லுவோம், சரிங்களா. இதை கேஜேவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிட்டில் சில்ட்ரன், சிறு பிள்ளைகள் அப்படின்னு தான் மொழிபெயர்த்திருக்காங்க. என்ஐவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைகள்னு மொழிபெயர்க்கலைங்க, பாய்ஸ், சிறுவர்கள் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இஎஸ்வியில் எப்படி படிச்சிருக்காங்க, இப்போ மொழிபெயர்த்திருக்காங்கன்னா ஸ்மால் பாய்ஸ், சிறு பையன்கள் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. மூலப்பதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள எப்படி சொல்லியிருக்காங்கன்னா வாலிபர்கள். இதை சகோதரர் சொல்லும்போது நாட் பேபிஸ், அதாவது என்ன சொல்கிறாருன்னா 10ல் இருந்து 20 வயது மதிக்கத்தக்க வாலிபர்கள். இவங்க சின்ன பிள்ளைங்க கிடையாது, நல்ல விவரம் தெரிந்த வாலிபர்கள். இதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடணும். எப்படி இதை எப்படி பிரதர் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, நமக்கு பைபிளில் வேறு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாலமோன், தாவீதினுடைய மகன் சாலமோன் இருக்கார் இல்லைங்களா, இவர் ராஜாவாகும்போது கிட்டத்தட்ட அவருக்கு எத்தனை வயசு பார்த்தீங்கன்னா 20 வயசு. இவர் 20 வயசு ஆன பின்னாடி இவர் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணுறார். என்னன்னு ஜெபம் பண்ணுறாரு தெரியுங்களா, வாசிங்க. 1 ராஜாக்கள் 3:7. 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 7வது வசனம். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே, நானோ என்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். இங்க சாலமோன் தன்னை குறித்து சொல்லும்போது, நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. நான் சின்ன பிள்ளை அப்படிங்கிறாரு. அப்போ எத்தனை வயசுன்னு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது, ஏதோ 1லேருந்து ஒரு 5 வயசு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. கிட்டத்தட்ட இவருக்கு எத்தனை வயசுங்க, 20 வயசு. அவர் ராஜாவாயிட்டார், 20 வயசு கிட்டத்தட்ட அவருக்கு ஆயிடுக்குது. அப்போ சிறுபிள்ளையின உடனே நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நம்ம மைண்டில் குழந்தைகள் அப்படின்னு மைண்டுக்கு இங்கே கொண்டு வந்துடக்கூடாது. இங்கே குறிப்பிட்டிருக்கிற பிள்ளைகள் அவங்க கிட்டத்தட்ட 10லேருந்து 20 வயசு மதிக்கத்தக்க வாலிபர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம முதல் காரியத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாலிபர்கள் தான் மொட்டை தலையா ஏறிப்போ, அதாவது வழுக்கை தலையா ஏறிப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்த கேள்வி, சரி அப்படித்தான் வாலிபர்களே சொல்லிட்டாங்க,
அவங்கள போய் சபிக்கலாமா, அவங்கள மன்னிச்சு விட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ தான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த இடம், ஏற்கனவே ஒரு இடத்த பற்றி பார்த்தோம். எந்த இடங்க? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எரிகோ. இந்த இடம் என்ன இடங்க? பெத்தேல். இது ரொம்ப முக்கியமான ஒரு இடங்க. ஏன் இந்த பெத்தேல் ஒரு முக்கியமான இடம்னா, எரிகோ தேவனை அறியாத ஜனங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் இந்த பெத்தேல் இருக்கு பார்த்தீங்களா, இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடங்க. எந்த அளவுக்கு பிரதர் இந்த பெத்தேல் முக்கியத்துவம் அப்படின்னா, ஆபிரகாம தேவன் அழைக்கிறார் இல்லைங்களா? ஆபிரகாம தேவன் அழைக்கும் போது, நீ வா நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன அவரை கூட்டிகிட்டு வந்து அந்த கானான் தேசத்தில் விட்ட உடனே அவர் ஃபஸ்ட்டு செஞ்ச காரியம் என்ன தெரியுங்களா? ஒரு பலிபீடம் கட்டி தேவனை தொழுதுக்குவார். அது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெத்தேல் பக்கத்தில் தான். வசனம் நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 12:8. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். பாத்தீங்களா? தேவனை ஆபிரகாம், அவர் தானே முற்பிதா, அவர் முதல் தொழுது கொண்ட இடம் பார்த்தீங்கன்னா இந்த பெத்தேல் சமீபத்தில் தான். இப்போ அவர் பெத்தேலில் என்ன பண்ணிட்டாருன்னா, அங்கே இருக்கும்போது அந்த கானான் தேசத்தில் என்ன வந்துருச்சுன்னா பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்த உடனே ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போனார். எங்கே போனாருங்க? எகிப்துக்கு போனார். இப்போ எகிப்துக்கு போயிட்டு அங்கே ஒரு சில காரியங்கள்லாம் நடக்குது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கே காரியங்கள்லாம் முடிஞ்சு அங்கே இருக்கிற ராஜா தான் ஆகாரையும் கூட அனுப்பிச்சி வைக்கிறாரு. இப்போ திரும்ப வர்றாரு ஆபிரகாம். திரும்ப வந்த உடனே ஆபிரகாம் செஞ்ச காரியம் என்ன தெரியுங்களா? 13ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும். ஆதியாகமம் 13:1-4 வரைக்கும். ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆய்க்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். கவனிச்சிங்களா? இதை இத்தனை தடவை நீங்கள் இந்த வேதத்தை வாசிச்சிருந்தாலும் இதை எந்த அளவுக்கு துல்லியமாக கவனிச்சிங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பாருங்கள் அன்புக்குரிய சகோதரரே, அந்த கானான் தேசத்துக்கு வரும்போது எந்த இடத்துல பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொண்டாரோ, எகிப்துக்கு போயிட்டு வந்தாலும் கரெக்டாக எந்த இடத்துக்கு தான் வர்றாரு? அதே இடத்துக்கு வந்து அதே பலிபீடத்துக்கிட்ட தான், அங்கே தான் பலிபீடம் கட்டி அங்கே தான் தேவனை என்ன பண்ணுறாருன்னா தொழுந்து கொள்கிறார். அந்த அளவுக்கு இந்த பெத்தேலுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பெத்தேல் அப்படின்னா அந்த பேர் அர்த்தம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெத் அப்படின்னா எபிரேய பாஷையில் வீடு, பெத்துனா வீடு, கேள்னா தேவன், தேவனுடைய வீடு அப்படிங்கிறது தான் பெத்தேல் அப்படிங்கிற பேரினுடைய அர்த்தம். எருசலேமில் இருந்து இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 மைல் தூரத்தில் இந்த பெத்தேல் அங்கே இருக்குது அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போ முதலாவது இந்த பெத்தேலினுடைய விசேஷம் என்ன பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாம் கானான் தேசம் வந்த உடனே தேவனை தொழுது கொண்ட இடம் இந்த பெத்தேலுக்கு சமீபமான இடம். பின்னாடி அந்த எல்லைகள்லாம் அப்படியே பெத்தேலாக இதாகிடுக்கும். இப்போ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, எகிப்துக்கு போயிட்டு திரும்ப வந்தாலும் அவர் அந்த இடத்துல தான் தேவனை தொழுது கொண்டார். இனி அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் ஈசாக்கு பிறக்கிறாரு, அடுத்து யாக்கோபு பிறக்கிறாரு. யாக்கோபு ஏசா அவங்க குடும்பத்தில் இருந்துட்டு இருக்கும்போது யாக்கோபு ஏசாவுக்கு விரோதமாக ஒரு சில காரியங்கள் செஞ்சிடறாரு. அவருடைய சொத்தையெல்லாம் இவர் என்ன பண்ணிடுறாரு? அபகரிச்சிடறாரு. உடனே ஏசா அவனை கொன்னேனா பாரு அப்படிங்கிறாரு. உடனே யாக்கோபோட பெற்றோர் என்ன பண்ணிடுறாங்க, அப்பா இங்கே இருந்தீங்கன்னா நீ அவனை கொல்ல இவன் ஒன்றை கொல்ல, 2 பிள்ளைங்களையும் நாங்கள் இழக்க தயாராக இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்க யாக்கோபு நீ போய் உங்கள் மாமா வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ யாக்கோபு அங்கிருந்து கிளம்பி மாமா இருக்கிற ஆரான் ஊருக்கு அவர் வரார். அப்படி வரும்போது எத்தனை மணிக்கு கிளம்புறாருன்னு தெரியல, ஆனால் பாதி தூரம் வந்த உடனே இருட்டிருச்சு. இப்போ இருட்டின உடனே யாக்கோபு என்ன பண்ணுறாருங்க, ஒரு தலையணையை எடுத்து ஒரு கல்லை எடுத்து தலையணையை ஆக்கி என்ன பண்ணிட்டாருன்னா அந்த இடத்துல படுத்து தூங்கிட்டார். தூங்கும்போது என்ன பார்த்தாரு? நல்ல ஒரு சொப்பனம் பார்த்தார். என்ன சொப்பனம் பார்த்தாருங்க? தேவ தூதர்கள் அங்கே இருந்து மேலே ஏறுறதும் இறங்குறதையும் அவர் பார்க்குறாரு. பார்த்து முடித்த பின்னாடி என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துக்கு தான் அவர் ஒரு பேர் வைக்கிறாரு, பெத்தேல்னு. அதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு என்ன பேர் தெரியுங்களா? அந்த இடத்துக்கு என்ன பேருங்க? சரி, நீங்களே வாசிருங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 16 இருந்து. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். ஏன்னா நான் படுத்த உடனே அந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்தேன்.
அந்த தேவ தரிசனத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. இதைத்தான் நீங்க சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், ஆனால் நீங்கள் சொல்லலை. சரி, பரவாயில்ல, சரிங்களா. லூஸுன்னு இருந்த இடத்துக்கு தான் இப்போ என்ன பண்ணிட்டாருங்க, பெத்தேல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சார். இதில் கூட ஒரு இது இருக்குது, என்னென்னா யாக்கோபு சொல்லுவார், அவங்க அப்பா வீட்டிலேருந்து எப்படி வந்தார் தான் சொல்லுவார், பின்னாளில் சொல்லுவார், நான் இப்படி போனேன் இப்போ இப்படி வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். எப்படி போனதா சொல்லுவார், கோலும் தடியுமா அப்படின்னா என்ன, அது வெறும் கையுமா வந்தேன்னு சொல்லுவார். அவர் வெறும் கையுமாவா வந்தார் அவங்க அப்பா வீட்டிலேருந்து? கையில் என்னத்தை கொண்டு வந்திருக்கிறாரு, கவனிக்கலைங்களா நீங்கள்? எண்ணத்தை கொண்டு வந்திருக்கிறார், கையில் எண்ணெய் கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க, சரிங்களா. அந்த கல் மேலே எண்ணத்தை ஊத்துறாரு. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, 19வது வசனம் 18. வாசிங்க. அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்தார். அப்ப கையில எண்ணெய் கூட கொண்டு வந்திருக்கிறாரு அவரு. அப்ப எண்ணெய் கொண்டு வந்தவர் சாப்பிட்றதுக்கு இன்னும் எடுக்காம வந்திருப்பாரு. அப்ப எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, வெறும் கையா அவர் வரல, ஏதோ கொஞ்சம் பொருள்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ அவர் தூங்கின இடத்துல தேவ தரிசனத்தை பார்த்துட்டாரு. ஐயோ, இதுன்னு இவ்வளவு பயங்கரமா இருக்கு, இது தேவன் இருக்கிற இடம்னு ஒரு அடையாளத்துக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த இடத்துல அந்த படுத்திருந்த கல்லையவே நாட்டி, அதான் இன்னைக்கு வந்து இதாக ஆக்கிட்டாங்க. ஒரு மயில் கல்லை பார்த்துடக்கூடாது, உடனே அதுக்கு என்ன பண்ணிடுறது, ஒரு எண்ணெயை ஊற்றி 2 பூவை வச்சு ஒரு வணக்கத்தை போட்டுடுறாங்க. இது எங்கே இருந்துச்சுன்னா அந்த காலத்தில் அது பழக்கத்தில் இருந்துச்சு. இப்போ அந்த கல்லை ஊண்டி என்ன பண்ணிட்டாருன்னா எண்ணெயை பாருங்க, இன்றைக்கெல்லாம் அந்த எண்ணெயெல்லாம் ஊற்றுறாங்கன்னா இங்கேருந்து தான் கற்றுட்டு இருக்கிறாங்க. எண்ணெயை வார்த்து அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, இது தேவனுடைய வீடு. அப்போ தான் இந்த இது இடத்துக்கு என்ன பேர் வருது, பெத்தேல்னு வருது. அப்போ ஏற்கனவே பெத்தேல்னு படித்தோமே பிரதர்னா, அப்போ அதுக்கு லூசுன்னு தான் பேர். ஆனால் பின்னாட்கள் அந்த பேர் வச்ச உடனே அதுக்கப்புறம் தானே மோசை இதை எழுதுறாரு. அதனால முன்கூட்டியே என்ன பண்ணிட்டாருன்னா அந்த இடத்தோட பேரை பெத்தேல்னு எழுதிட்டார். இப்படி தான் இந்த இடத்தினுடைய சிறப்பு. ஆபிரகாம் அந்த இடத்த பலி செலுத்தினாரு, பலிபீடம் கட்டினாரு. பின்னாடி யாக்கோபு அந்த இடத்துல தேவ தரிசனத்தை பார்த்தாரு. இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஏதாவது ஃபேமஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இவங்க எகிப்துக்கு போயிட்டாங்க. அப்புறம் 40 வருஷம் கழித்து அந்த வனாந்தரத்தில் 400 வருஷம் கழித்து வந்து 40 வருஷம் கழித்து வந்து இப்படியெல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ சேர்ந்த பின்னாடி நியாயாதிபதிகள் ஆட்சி நடக்குது. இதுக்கப்புறம் சாமுவேல் வரார், கடைசி நியாயாதிபதி. இப்போ சாமுவேல் வந்தப்ப அவர் இந்த முழு இஸ்ரேல் தேசத்தை நியாயம் விசாரிக்கிற ஒரு இடமா எந்த இடத்த வச்சிருந்தார் தெரியுங்களா? இந்த பெத்தேல தான் வச்சிருந்தாரு. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15-16. 1 சாமுவேல் 7, 15, 16. நாளெல்லாம் இஸ்ரேலை நியாயம் விசாரித்தான். அவன் வருஷா வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடங்களில் எல்லாம் இஸ்ரேலை நியாயம் விசாரித்தான். பாத்தீங்களா, அந்த பெத்தேலில தான் சாமுவேல் என்ன பண்ணியிருக்காருன்னா நியாயம் விசாரிக்கக்கூடிய ஒரு இடமா, இன்னைக்கு நம்ம போய் பாஷையில சொல்லணும்னா கோர்ட் இருக்கக்கூடிய இடம்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அந்த மாதிரி ஒரு இடமா இந்த பெத்தேல் இருந்துச்சு அப்படின்னு கூட பார்க்குறோம். அடுத்து தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அதை எங்கே கொண்டு வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பெத்தேலில் தான் வச்சுருந்தாங்க. அது கூட வசனம் பாருங்கள். நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 26, 27. நியாயாதிபதிகள் 20, 26 மற்றும் 27. அப்பொழுது இஸ்ரேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் மீட்டு கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி அந்நாட்களில் அங்கே இருந்தது. அப்ப இந்த வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய வீட்டில் அப்படின்னு இருக்குது. அதை நேராவே தமிழ்ல மொழிபெயர்த்துட்டாங்க. அதுக்கு பேர் என்னங்க, பெத்தேல் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ ஜனங்கள் தேவனுடைய சித்தத்தை அறியறதுக்கு, தேவன்கிட்ட விசாரிக்கிறதுக்கு கூட அந்த இடத்துக்கு தான் வருவாங்க. நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 18வது வசனம். நியாயாதிபதிகள் 20, 18. இஸ்ரேல் புத்திரரான அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டிற்கு போய் எங்களில் யார் முந்தி போய் பென்யமீன் புத்திரரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள். அப்ப தேவனிடத்தில் விசாரிக்கக்கூடிய ஒரு இடமா இந்த பெத்தேல் இருந்துச்சு. ஏன் இதெல்லாம் பார்க்குறோம்? எலிசா இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு?
பெத்தேல் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. இந்த பெத்தேலுங்கிறது சாதாரண ஊர் கிடையாது. அதனுடைய வரலாறு வந்து மிக சிறப்பானது. ஏன்னா ஆபிரகாம் வந்து பலி செலுத்தினது, அதுக்கப்புறம் யாக்கோபு அந்த இடத்த அவர் தான் பெத்தேலுங்கிற பேரை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் நியாயம் விசாரிக்கக்கூடிய ஒரு இடமா அது இருந்துச்சு. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருந்த ஒரு இடமா இருந்துச்சு. அடுத்து தேவன்கிட்ட ஏதாவது விசாரிக்கணும்னா அந்த பெத்தேலுக்கு தான் 12 கோத்திரத்தாரும் பெத்தேலுங்கிற இடத்துக்கு தான் வந்தாங்க. அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய சபைக்கு என்ன பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க, பெத்தேல் அப்படின்னு இதை வச்சு தான் அந்த பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா இது தேவன் இருக்கிற இடம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனால் தேவன் இருக்கிற இடமா அது? தேவன் இருக்கிற இடம் எதுங்க? அது பழைய ஏற்பாட்டில். தேவன் இருக்கிற இடம் புதிய ஏற்பாட்டில் எது? இங்கே வந்துட்டார். சரிங்களா? இன்னைக்கு ஏதோ ஒரு பெருசாக ஒரு கோயிலை கட்டிடுறதுனால தேவன் அங்கே இருப்பாருனோ, ஏதோ ஒரு நல்ல அதாவது வசதி வாய்ப்புகளோட ஒரு இயற்கை சூழ்நிலையோடு கட்டிட்டா அந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கிறதுனால தேவன் அங்கே இருப்பாருனோ இல்லை. தேவன் எங்கே இருக்க வந்துட்டார், இடத்த மாற்றிட்டார். இப்போ எங்கே வந்துட்டார்? அவர் நமக்குள்ளே இருக்கிற இடத்துக்கு வந்துட்டார். அதனால ஒரு குறிப்பிட்ட இடத்துல தேவன் இருக்கிறது இல்லை. கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசமாய் இருக்கிறது இல்லை. சரி, இப்போ இந்த பெத்தேல் அப்படிங்கிறது இப்படியாய் அந்த காலத்தில் இருந்துட்டு இருக்கும்போது, இப்படி தேவனுக்கு மகிமையான இடமா இருந்த அந்த பெத்தேல் பின்னாட்களில் என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? மிகப்பெரிய விக்கிரக வணக்கத்துக்குரிய இடமா மாறிடுச்சு. எப்போ இது மாறிச்சு, எப்படி மாறிச்சுன்னா, முதல் ராஜா சவுல் அவருடைய காலத்தில் பெத்தேல் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அடுத்து தாவீது அவருடைய காலத்துலேயும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சாலமோன் அவருடைய காலத்தில் இந்த பெத்தேல் ரொம்ப மதிக்கத்தக்க இடமா தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சாலமோனுக்கு அப்புறம் தேசம் 2 பிரியுது. ஒரு சாலமோனுடைய பையன் ரெகோபயாம் 2 கோத்திரத்துக்கு ராஜாவாயிட்டாரு. எரோபயாம் அவர் 10 கோத்திரத்துக்கு ராஜாவாயிட்டார். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 பிரிஞ்ச உடனே இப்போ இந்த 10 கோத்திரம் எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா, தான்ல இருந்து பெத்தேல் வரைக்கும் தான் இந்த 10 கோத்திரம். நம்ம இமய முதல் குமரி வரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது மாதிரி எல்லை தான் மேலே இருக்கும், பெத்தேல் கீழே இருக்கும். இதுதான் எல்லை. இந்த 2 கோத்திரத்துக்கு வரணும்னா ஜனங்கள் எப்படி கடந்து வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பெத்தேலை கடந்து தான் யாராவது இஸ்ரேல் ஜனங்கள் இந்த 2 கோத்திரத்தாரை பார்க்கணும்னா அங்கே தான் வந்தாகணும். எதுக்கு அவங்க பார்க்க வரணும்? அப்படி ஏதாவது விசேஷம் இருக்கானா, தாவீது காலத்தில் விசேஷமாக, அதுலேயும் சாலமோன் காலத்தில் இந்த 2 கோத்திரத்தில் மிக மதிக்கத்தக்க இடமா அது மாறிடுச்சு. எந்த இடம் தெரியுங்களா? எருசலேம். அந்த இடத்துல தேவனுடைய ஆலயத்தை கட்டிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பெத்தேல் ரொம்ப மதிக்கப்படத்தக்க ஸ்தலமாக தான் இருந்துச்சு. ஆனால் சாலமோன் நாட்களில் எந்த இடம் மதிக்கத்தக்க இடம் ஆயிடுச்சுன்னா எருசலேம். அந்த எருசலேமில் என்ன பண்ணிட்டாருன்னா, சாலமோன் மிகப்பெரிய ஒரு தேவாலயத்தை கட்டிட்டாரு. தேவனும் சொல்லிட்டாரு, இந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணால் நான் என்ன பண்ணுவேன், பதில் கொடுப்பேன். நீங்கள் எந்த ஊருக்கு சிறைப்பட்டு போனாலும் அந்த இடத்துல இருந்து இந்த ஊரை, இந்த கோயில் இருக்கிற இடத்த பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணாலே நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு பதில் கொடுப்பேன். இதெல்லாம் நீங்கள் நாளாகம புஸ்தகத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா அதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. சாலமோன் கூட சொல்லுவார், எந்த ஜனங்கள் தங்களை தாழ்த்தி இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும், செவி கொடுக்கணும்னு அவர் ஜெபிச்ச மாதிரியே ஆண்டவர் நான் செவி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த இடம் தான். இன்னைக்கு தேவன் நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எருசலேம் தேவாலயத்தில் தான் தேவனுடைய பிரசன்னம் இருந்துச்சு. நான் இங்கே தான் இருக்கேங்கிறத ஆண்டவர் எப்படி நிரூபித்தார் அப்படின்னா, பலியெல்லாம் கொண்டு வந்து செலுத்தின உடனே உள்ளே இருந்து ஒன்று வரும். என்ன வருங்க? அக்னி உள்ளே இருந்து வந்து அதையெல்லாம் பச்சிக்கும் போது நான் உள்ளே தான் இருக்கேன் அப்படிங்கிறத ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பண்ணார், காமிச்சு கொடுத்தார். இப்படி சிறப்பு மிக்க இடமா எருசலேமில் அந்த தேவாலயம் இருக்குது. இப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது தான் தேசம் 2 பிரிஞ்சிருச்சு. 10 கோத்திரம் மேலே மாட்டிக்கிச்சு. இந்த 2 கோத்திரம் எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறாங்க, வர்றாங்க, ஆண்டவரை தொழுது கொள்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ அந்த 10 கோத்திரத்துக்கு என்ன மனசுக்குள்ளே ஏக்கம் வருதுன்னா, ஏதாவது ஒரு விசேஷம்னா கோயிலுக்கு போய் பழக்கம். இப்போ என்ன பண்ண முடியாது, கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சா இந்த ஆலயத்துக்கு அவங்க வரணும்னா இப்போ யார் பயப்படுறா தெரியுங்களா? இந்த எரோபயாம் ராஜா பயப்படுறார். அடே, இந்த ஜனங்கள் யாராவது இங்கேருந்து அங்கே போனாங்கன்னா, அங்கே இருக்கிற இவங்க சொந்தக்காரங்களையெல்லாம் பார்த்தாங்கன்னா, என்னப்பா இப்படி பிரிஞ்சு போயிட்டீங்களே அப்படின்னா, நாங்கள் எங்கே பிரிஞ்சு போனோம், நீங்கள் தானே பிரிச்சுக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா, நாங்கள் பிரிச்சுக்கிட்டு போகல, எல்லாம் யார் பண்ண வேலை, இந்த எரோபியாம் பண்ண வேலை அப்படின்னு. அப்படியா, எங்கள் ராஜாவா இவ்வளவும் பண்ணாருன்னு சொல்லி இந்த 10 கோத்திரத்தாரும் அந்த எரோபியாம் ராஜாவுக்கு விரோதமாக மாறி நைட்டோட நைட்டாக அவரை காலி பண்ணிட்டு, எங்கே அந்த 10 கோத்திரமும் வந்து இவங்களோட சேர்ந்துருவாங்களோன்னு சொல்லி யார் பயந்துட்டா?
இந்த 10 கோத்திரத்தின் ராஜா யெரொபெயாம் பயந்துட்டாரு. அதனால இந்த ஜனங்களை என்ன பண்ணிடக்கூடாது, எருசலேம் பக்கம் போக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு குமரி முதல் இமய முதல் குமரி வரைங்கிற மாதிரி தான்ல என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பக்கம் எவனும் சுற்றி போயிடக்கூடாதுன்னு அங்கே ஒரு கண்ணுக்குட்டியை வச்சுட்டார். அதே மாதிரி இந்த பக்கம் பெத்தேலை தாண்டினா தானே நீ வெளியே போவ, அந்த பெத்தேலுக்கிட்ட ஒரு கண்ணுக்குட்டியை வச்சுட்டு, பாருங்கப்பா எகிப்து தேசத்துலேருந்து உங்களை காப்பாற்றின தெய்வம் எது தெரியுமா, இதுதான். வேணும்னா நீங்கள் ரெஃபரன்ஸ் வேணும்னா எடுத்து பாருங்க. ஆரோன் கூட என்ன பண்ணியிருக்கிறாரு, இதே மாதிரி ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சுருக்கிறாரு. அதைத்தான் நானும் செஞ்சுருக்கேன். நீங்கள் தெய்வத்தை பார்க்கணுன்னா ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளெல்லாம் போனால் யாரை பார்க்க முடியாது, தெய்வத்தை. ஏன்னா அங்கே தெய்வம் இருந்துச்சா, கிருபாசனம் மட்டும்தான் இருந்துச்சு. அங்கேயெல்லாம் நீங்கள் தெய்வத்தை பார்க்க முடியாது. உங்களுக்கு பார்க்குற மாதிரியே நான் என்ன பண்ணுறேன், ஒரு தெய்வத்தை ஏற்பாடு பண்ணி தரேன். பாருங்க, இதுதான் உங்களை எகிப்திலிருந்து கூட்டிக்கிட்டு வந்த அந்த யாவே தெய்வம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, அருமையாக ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு இங்கேயும் ஒரு கண்ணுக்குட்டி அங்கேயும் ஒரு கண்ணுக்குட்டியை அவர் அங்கே செஞ்சிட்டார். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 27 இருந்து. இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாமின் பாரிசமாய் போய் விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். என்ன ஆயிடுச்சு இந்த யெரொபெயாமுக்கு, அந்த 2 கோத்திர ஊருக்கு போனாங்கன்னா ரெகோபெயாமை பார்த்துட்டாங்கன்னா, ஐயோ ராஜா வணக்கம் ராஜானா, எங்க ராஜா வணக்கம், அவனை தான் நீங்க ராஜாவாக்கிட்டு போயிட்டீங்களே, அப்புறம் எனக்கு வணக்கம் சொல்றீங்க அப்படின்னு இவர் கேட்டார்னா, ஐயோ அப்படியா ராஜா, எங்க அப்பா உங்களுக்குலாம் எவ்வளவு செஞ்சாரு, அந்த நன்றி கடனே இல்லாம போயிட்டீங்களே அப்படி சொல்லி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணா இந்த ஜனங்கள் என்ன ஆயிடுவாங்க, ஐயோ விழுந்துருவாங்களே அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அங்க ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சிட்டார். வாசிங்க. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். அவ்வளவு தூரம் எதுக்கு பிரதர் போறீங்க, அவ்வளவு தூரம் போயிட்டு அங்க போய் எதுக்கு ஆண்டவரை தேடிட்டு வரீங்க, எவ்வளவு கஷ்டம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். பெத்தேலில் ஒரு கண்ணுக்குட்டியை வச்சிட்டார். தானே விட்டுருவோம், நம்ம இப்போ பெத்தேலை தான் கவனமாக பார்த்துட்டு வரோம். இந்த பெத்தேலில் ஒரு கண்ணுக்குட்டியை வச்சிட்டார். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, எதுக்காக யெரொபெயாம் ஒரு ஆடையோ இல்லை வேற ஏதாவது ஒரு மிருகத்தையோ இல்லை வேற ஏதாவது ஒரு மனுஷ உருவத்தையோ அங்கே வைக்காம எதுக்காக கண்ணுக்குட்டி வச்சார்? ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், நீங்கள் மறந்துருப்பீங்க. என்ன அர்த்தம், ஏன் கண்ணுக்குட்டி வச்சாரு? சரி, ஏதோ ஒரு காரணம் சொல்கிறீங்க. சரி, ஆனால் என்ன காரணம் அப்படின்னா, இந்த யெரொபெயாமை சாலமோன் காலத்தில் என்ன தெரிஞ்சிடும்னா, சாலமோன் நீ ரொம்ப விக்கிரக வணக்கத்துக்குள்ளே போயிட்ட, நிறைய பெண்களை திருமணம் பண்ணி ஆண்டவரை துக்கப்படுத்தி நீ விக்கிரக வணக்கத்துக்குள்ளே போயிட்ட, உன்னோட இந்த ஆட்சி முடிய போகுது, இதுக்கப்புறம் உங்ககிட்ட வேலை செய்கிற ஆளுங்களை வச்சு தேவன் என்ன பண்ண போகிறார் தெரியுமா, இந்த ராஜ்யத்தை ஆள போகிறாருன்னு சொன்ன உடனே சாலமோன் மைண்டு மாறிடுச்சு. யார் அப்படி இருக்கா, நான் செத்த பின்னாடி என் பையன் தானே ஆளுகை செய்யணும், அதை ஆளுகை செய்ய விடாமல் யார் இருக்கான்னு இவர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ இவருக்கு ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி யெரொபெயாம்ங்கிறவர் என்ன பண்ண போறாரு, உங்களுக்கு பதிலாக அதுக்கு அடுத்து அவர் ராஜாவாக போறாரு அப்படின்னு சொல்லி செய்தி யாருக்கு போயிடுச்சு தெரியுங்களா, சாலமோனுக்கு போயிடுச்சு. அப்படியான்னு சொல்லி சாலமோன் என்ன தெரியுங்களா பண்றாரு, இந்த யெரொபெயாமை கொலை செய்யறதுக்கு முயற்சி செய்யறாரு. உடனே இந்த யெரொபெயாம் என்ன தெரியுங்களா பண்ணினாரு, நீங்க வாசிங்க 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். யெரொபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான். பாத்தீங்களா, அப்ப ஃபர்ஸ்ட் சாலமோனுக்கு இந்த யெரொபெயாம் எப்படி இருந்தார்னா ஒரு நல்ல ஒரு சேனாதிபதியாக தான் இருந்தார். அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது அடுத்த வசனம் வாசிங்க. அக்காலத்திலே யெரொபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிற போது சீலோனியனான அகியா என்னும் தீர்க்கதரிசி புது சால்வையை போர்த்து கொண்டிருந்து
வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில். இப்போ இந்த யெரொபெயாம் அப்படியே நான் சொல்றது உங்களுக்கு ஒன்றும் கிளியரா இருக்கு இல்லைங்களா? குழப்பத்தை உண்டாக்கல. ஏன்னா நான் புரிஞ்ச வகையில் நான் உங்களுக்கு சொல்றேன். எதுக்கு இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, இந்த யெரொபெயாம் எதுக்கு கண்ணுக்குட்டி செஞ்சார் அப்படிங்கிறது தான். யெரொபெயாம் ஃபர்ஸ்ட் வந்து எருசலேம் தேசத்தில் தான் இருக்கிறாரு. சாலமோனுக்கு ஒரு பராக்கிரமசாலியாக தான் இருந்துட்டு இருக்கிறாரு. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தனியாக அவர் ஒரு வயல்வெளியில் நடந்து போகும்போது அங்கே ஒரு தீர்க்கதரிசி வந்து என்ன பண்றாருன்னா, அவரை பார்த்து அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு, அந்த அவர் போட்டிருந்த சால்வையை 12 துண்டா கிழிச்சு அந்த தீர்க்கதரிசி யெரொபெயாமை நோக்கி, 10 துண்டுகளை எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். இது பாருங்க, முன்கூட்டியே ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாரு. யெரொபெயாம், நீ தான் ஆண்டவருடைய பார்வைக்கு பிரியமா இருக்கிற, அதனால 10 கோத்திரத்தை யாருக்கு கொடுக்க போறேன்? உனக்கு கொடுக்க போறேன்னு சொல்லி யெரொபெயாம் கிட்ட என்ன பண்றாருன்னா, 10 சால்வையை, நல்லா இருந்த சால்வையை 12 கிழிச்சு அதுல 10 தொண்டு அவர்கிட்ட கொடுத்து வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இது யாருக்கு நியூஸ் போயிடுச்சு? சாலமோனுக்கு நியூஸ் போயிடுச்சு. 10 கோத்திரம் ஏதோ யெரொபெயாமுக்கு கொடுக்க போறதா நியூஸ் வந்த உடனே, உயிரோட இருந்தா தானே கொடுப்பீங்க, நான் என்ன பண்ண போறேன், அவனை இப்பவே கொன்னுறேன்னு சொல்லி யெரொபெயாமை கொல்றதுக்கு சாலமோன் முயற்சி எடுக்கிறார். 40வது வசனம் வாசிங்க. அதிநிமித்தம் சாலமோன் யெரொபெயாமை கொல்ல வகை தேடினான். யெரொபெயாம் எழுந்து எகிப்திற்கு சீஷாக் என்னும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் ஓடிப்போய் சாலமோன் மரணம் அடைய மட்டும் எகிப்தில் இருந்தார். இவர் எங்க போனாருங்க? இங்கிருந்து பயந்து எகிப்துக்கு போயிட்டார். எகிப்துல போன உடனே அங்க என்ன வணக்கங்கள் தான் பெருசா இருந்துச்சு? ஓப்போஸ் அப்படின்னா என்னதுங்க? கண்ணுக்குட்டி சாமி. இதுதான் எகிப்துல இருந்து மிக பிரதான வணக்கம். அப்போ இவர் அங்கே எகிப்துல இருந்த காலத்தில் எதை பார்த்து வணங்கிட்டு இருந்திருக்கிறாரு? இந்த கண்ணுக்குட்டியை வணங்கிக்கிட்டே இருந்தாரா? இதைத்தான் இஸ்ரேல் ஜனங்களும் அவங்க வணங்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் வெளியே வந்த உடனே ஃபர்ஸ்ட் இவங்க செஞ்ச இதே சாமியே இதுதான். கண்ணுக்குட்டி ஏன் செஞ்சாங்கன்னா, அதான் எகிப்துல இவங்களை ரொம்ப கவரக்கூடியதா பாதிக்கக்கூடியதா இருந்துச்சு. இப்போ அதனால இதே மாதிரி இப்போ இவரும் எகிப்துக்கு போயிட்டாரா? எகிப்துல இருந்து வந்த உடனேயே இவரும் என்னத்தை தான் செஞ்சார்னா, ஏன் கண்ணுக்குட்டியை செஞ்சார், வேற மிருகத்தை செய்யாம அப்படின்னா, இவர் எகிப்துல இருந்து மறுபடியும் சாலமோன் மரிச்ச பின்னாடி கிளம்பி வராரு. 1வது வசனம் வாசிங்க. 12:1. ரெகொபெயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான். அடுத்த வசனம். ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடிப்போய் எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமோ எகிப்தில் இருக்கையில் இதை கேள்விப்பட்டான். அவர்கள் யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். அவனும் இஸ்ரேல் சபை அனைத்தும் வந்து ரெகொபெயாமை நோக்கி, போதும், அப்போ இதெல்லாம் நீங்க படிச்சுக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ எகிப்துல இருந்தவர் சாலமோன் செத்த பின்னாடி தான் உள்ள வராரு. உள்ள வந்த பின்னாடி தான் ரெகொபெயாமு கிட்ட ஒரு பஞ்சாயத்துக்கு போறாங்க. பாருங்க, உங்க அப்பா எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தாரு, நீங்களாவது எங்களுக்கு கொஞ்சம் வேலை லெகு பண்ணி கொடுங்கன்னா. தேவனுடைய திட்டம் அது இல்லை. அவர் லெகு பண்ணி கொடுத்துருந்தா என்ன எடுக்கும்? 2 தேசம் 2 பிரிஞ்சிருக்காது. ஆனால் தேவன் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. 10 சால்வையை என்ன பண்ணிட்டாரு? கிழிச்சு கொடுத்துட்டதுனால ரெகொபெயாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இப்போ யெரொபெயாம் என்ன பண்றாருன்னா, உடனே அந்த 10 கோத்திரத்தை பிரிச்சுட்டு போயிட்டார். இப்போ இதில் கூட உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஏன் இந்த 10 கோத்திரம் தனியாகவே அப்படி பிரிஞ்சு போகுது? 5 கோத்திரம் தனியாகவும் 7 கோத்திரம் தனியாகவும் பிரிஞ்சிருக்கலாமேனா, இந்த யூதா ராஜாக்கள் பொதுவாக, அது தாவீதா இருக்கட்டும், இந்த சாலமோனா இருக்கட்டும், யாருக்கு தெரியுங்களா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க? இந்த யூதா ஜனங்களுக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. மற்ற கோத்திரத்தாயெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி தான் பார்த்தாங்க. வேற மாதிரி பார்க்கலனாலும் இந்த ஜாதி இது இருக்கு இல்லைங்களா, இவன் நம்மாள் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, இது அன்னைக்கு இருந்துச்சுங்க. இப்போ அப்சலோமுக்கு பயந்து தாவீது ஓடி போனப்போ கூட நீங்கள் இப்போ வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூதா கோத்திர தாவீது சொல்லுவார், யூதா கோத்திரத்தார ஃபஸ்ட்டு வந்து என்னை வரவேற்க சொல்லு. ஏன்னா யாருங்க அவங்க? ஏன் ஆளுங்க. அப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 10 கோத்திரம் தனியாகவே கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சு. இப்போ சாலமோன் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த யூதா கோத்திரத்தாரையெல்லாம் நல்லா சொகுசாக வச்சுக்கிட்டு இந்த அரண்மனை கட்டும்போது அதுக்கெல்லாம் வேற ஆளுங்க இருந்தாலும் இந்த 10 கோத்திரத்து ஆளுங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கிறார். அதுதான் சொல்கிறார், உங்கள் அப்பா எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு, நீ கொஞ்சம் லெகு பண்ணி கொடு. ஏன் யூதா கோத்திரத்தார் அதை கேட்கல? யூதா கோத்திரத்தாருக்கு அந்த கஷ்டத்தையே கொடுக்கலைங்க. இப்போ இந்த 10 கோத்திரம் அதனால தான் என்ன ஆகுதுன்னா இப்போ பிரிஞ்சு போச்சு. இப்போ எதுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்? ஏன் கண்ணுக்குட்டி செஞ்சார்? இதுக்கான காரணம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இவர் எகிப்துல போய் இருந்ததுனால அந்த வணக்கம் இவர் என்ன பண்ணிருச்சு? பாதிச்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, கண்ணுக்குட்டியை அங்கே வைக்கிற வணக்கமாக செஞ்சு, இதுதான் கர்த்தர், நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத கர்த்தரை நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்? அறிமுகப்படுத்துகிறேன். இதான் நீங்கள் பார்த்த அந்த எகிப்துலேருந்து உங்களை வழிநடத்தி வந்த கர்த்தர். இதைத்தான் இந்த ஜனங்கள் தெரியாமல் வெறும் ஒரு பொட்டியை உள்ளே வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க?
அங்கே ஆண்டவர் இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ஆண்டவரை உருவமாகவே செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள், இதுதான் ஆண்டவர்னு சொல்லி என்ன பண்ணிட்டான்னா செஞ்சிட்டார். உடனே இந்த ஜனங்கள் என்ன ஆகிட்டாங்க, ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. ஆனால் அங்கே ஆசாரியர் பூசாரியெல்லாம் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நாங்கள் போய் சொன்னோம்னா அவங்க பலி செலுத்துவாங்க. இங்கே அந்த மாதிரி யாருமே இல்லையே. அப்படிங்கும்போது அங்கே இருந்த லேவி கோத்திரமெல்லாம் என்ன தெரியுங்களா ஆகிட்டாங்க, யெரொபெயாம் இப்படி செஞ்ச உடனே இது ரொம்ப தப்பு, யெரொபெயாம் இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு உடனே அவர் இவங்களையெல்லாம் என்ன பண்ணிட்டாருன்னா அங்கேருந்து கிளப்பி விட்டுட்டாரு. அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாருங்கன்னா அங்கேருந்து இவங்க எல்லாரும் எருசலேமுக்கு வந்துட்டாங்க. அப்போ இங்கே ஆசாரியர்கள் இல்லாததுனால இவரே என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 31வது வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 12:31. அவன் மேடையாகிய ஒரு கோயிலையும் கட்டி லேவியின் புத்திரராயிராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினார். ஏன்னா லேவியர்கள்லாம் இல்லை, அதனால ஆனால் கோவில்னாலே அங்கே பூசாரி தானே இருக்கணும், ஐயர் தானே இருக்கணும். ஆனால் இப்போ இங்கே ஐயர்லாம் யாரும் இல்லை, எல்லாம் லேவியர்கள்லாம் என்ன ஆகிட்டாங்க, எல்லாம் அங்கே போயிட்டாங்களே. அதனால இவரே என்ன பண்ணிட்டார்னா அதிகனா லேவியரே தான் இருக்கணுமா, வேற யாரும் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி இவர் கணத்தில் என்ன அப்படி ஜனத்தில் ஈனமானவர்களை என்ன பண்ணிட்டாருங்க, லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கிட்டார். இப்போ பண்டிகை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாங்கள் தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த தீபாவளி நாளிலேயே வச்சா தான் என்ன இருக்கும், பிரச்சனை இருக்காது. அது மாதிரி இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பஸ்கா பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்களா, அந்த நாளிலேயே என்ன பண்ணார்னா இவர் என்ன பண்ணிட்டார்னா அவங்க கொண்டாடின பஸ்கா பண்டிகைன்னு இல்லை, அவங்க கொண்டாடின அந்த பண்டிகை நாளிலேயே இவர் என்ன பண்ணிட்டார்னா புதுசாக ஒரு பண்டிகையை அங்கே உண்டாக்கிட்டாரு. 32வது வசனம். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கு ஒப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையையும் பாருங்க, அந்த நியாயப்பிரமாணத்துல என்ன பண்டிகை ஆசரிக்கப்பட்டுச்சோ அதே டேட்ல அன்னைக்கு என்ன பண்டிகை, கூடார பண்டிகை தான் அன்னைக்கு ஆசரிக்கப்பட்டு இருந்துச்சு. அந்த டேட்ல இவர் என்ன பண்ணிட்டார்னா இங்க ஒரு பண்டிகை ஏற்பாடு. ஏன்னா ஜனங்களுக்கு ஏக்கம் வந்துருமே, 8ஆம் மாதம் வந்துருச்சு, எத்தனாம் தேதி, 15ஆம் தேதி வந்துருச்சு, அங்கே இருந்தாலாவது நம்ம கூடார பண்டிகை ஆசரிச்சிருப்போம், இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதே டேட்டில் எப்படி இந்த கிறிஸ்மஸ் 25 வந்துச்சு அதே மாதிரி இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு பண்டிகையை ஆசரிக்க வச்சு பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்று குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து தன் மனதிலே தானே நியமித்து கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் கட்டினார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெத்தேலின் வரலாறுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆபிரகாம் காலத்தில் அந்த பெத்தேல் எப்படி இருந்துச்சு, யாக்கோபு காலத்தில் எப்படி இருந்துச்சு, நியாயாதிபதிகள் காலத்தில் எப்படி இருந்துச்சு, சாமியல் காலத்தில் எப்படி இருந்துச்சு, சாலமோன் தாவீது அவங்க காலத்துல எல்லாம் இந்த பெத்தேல் ஒரு மதிக்கத்தக்க இடமா, தேவனுடைய வீடு, அதான் தேவனுடைய வாசல், தேவன் வந்து போகிற இடமா, மதிக்கத்தக்க இடமா இருந்துச்சு. ஆனால் இந்த யெரொபெயாம ராஜாவாக்குனா அவர் ஜனங்களை நல்ல விதமாக நடத்துவாரேன்னு சொல்லி 10 கோத்திரத்தை கையில் நம்பி கொடுத்தா அவர் இருக்கிற ராஜாக்கள் எல்லாத்த விட, இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 10 கோத்திரத்தில் வந்த ராஜாக்கள் எல்லாரையும் எப்படி வசனம் குறிப்பிடும் தெரியுங்களா, யெரொபெயாம் செய்தபடியே அவனும் செய்து, யெரொபெயாம் செய்தபடியே அவனும் செய்து, அப்படியே தான் வருங்க. எல்லா ராஜாவும், ஒரு ராஜா கூட மிச்சம் இல்லைங்க, எல்லாரும் இந்த பொன் கண்ணுக்குட்டியை வணங்குறத விடவே இல்லை. கடைசி வரைக்கும் சிறைப்பட்டு போகிற வரைக்கும் எல்லாரும் இதை வணங்கினாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எகுன்னு ஒரு ராஜா வருவார் இந்த 10 கோத்திரத்துக்கு, ரொம்ப அருமையான ராஜா, தேவனுக்கு ரொம்ப பிரியமாக நடப்பாருங்க. பாகால் தீர்க்கதரிசிகளை எல்லாம் அழிப்பார், ஏசபேலை கொள்ளுவார், எல்லாரையும் ரொம்ப சுத்தப்படுத்துவார்னு வைங்களேன் இந்த 10 கோத்திரத்தை. ஆனாலும் அவரை பற்றி சொல்லும்போது கூட எல்லாம் செஞ்சாலும் இந்த எகு எதை விடலை, இந்த பொண்ணு கண்ணுக்குட்டி வணக்கத்தை விடலை அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கும். அப்போ எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, இந்த யெரொபெயாம தேவன் நல்ல விதமாக ஏற்படுத்தினார். ஆனால் அந்த யெரொபெயாம என்ன தெரியுங்களா பண்ணிட்டாரு, தேவனை மிக துக்கப்படுத்த ஒரு காரியத்தை இந்த பெத்தேலில் ஸ்தாபிச்சிட்டாரு. அது அந்த ஜனங்களுக்கு வெறுப்பாக இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக ஆகிப்போச்சு. இப்போ ரொம்ப விரும்பி இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த கண்ணுக்குட்டி வணக்கத்தை எல்லாம் சேவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட எக்ஸ்ட்ரா அந்த ஆகாப்புங்கிற ராஜா வருவார். இவர் கண்ணுக்குட்டி வணக்கம் மட்டும், ஏன்னா கண்ணுக்குட்டி இவங்க என்ன நினச்சி வணங்கிட்டு இருக்காங்க, தேவன் இதுதான் எங்களை எகிப்திலிருந்து வழி நடத்திட்டு வந்து யாவே தேவன், யெகோவா தேவன்னு சொல்லி கண்ணுக்குட்டியை வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆகாப்பு வந்த பின்னாடி போன கடைசியாக அதான் பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஆகாப்பு வந்த பின்னாடி அவர் ஒரு அருமையான பெண்ணை மேரேஜ் பண்ணுறார். யாருங்க, மறந்துட்டீங்களா, ஏசபேல்.
இந்த ஏசபேலம்மா என்னையா 2 கண்ணுக்குட்டியை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிற, நான் கொண்டு வரேன் பாருன்னு அவங்க தேசத்துலேருந்து சீதோன்லேருந்து கொண்டு வந்தாங்க பாகால் வணக்கம். ரொம்ப மோசமான தெய்வம். அந்த பாகால் வணக்கத்தையும் அப்போ தான் இது வரைக்கும் கண்ணுக்குட்டியை மட்டும் வணங்கிக்கிட்டு இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் இப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாகாலையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ஒரு தீர்க்கதரிசி அங்கே வந்தார். யாருங்க அவர்? இந்த எலியா வந்து சொல்கிறாரு, பாகால் வணக்கத்தையா வச்சுட்டீங்க, பாகால் தெய்வமானால் பாகாலை வணங்குங்க, கர்த்தர் தெய்வமான கர்த்தர், அந்த பொண்ணு கண்ணுக்குட்டியை ஏன் விட்டுட்டாருன்னு தெரியல, கர்த்தர் தெய்வமான கர்த்தரை வணங்குங்கன்னு சொல்லும்போது இந்த ஜனங்களுக்கு புரியலை. இல்லையே இது நல்லா தானே இருக்குங்கும்போது இது தெய்வமே இல்லைங்கிறத உங்களுக்கு இப்போ நான் நிரூபித்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுவார்னா பலிபீடத்தை கட்டி பாகால் தீர்க்கதரிசிகளாம் கூப்பிட்டு, எங்கே உங்கள் தெய்வத்தை பாகால் தெய்வத்தை வச்சு எங்கே நீ பூஜை நடத்தி பார்க்கலாம் அப்படின்னா அவங்க என்ன தான் கீறிக்கிட்டானோ அக்னி வரவே இல்லை. இப்போ கர்த்தர் தான் தெய்வங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி, கர்த்தாவே இதை நீங்கள் சொல்லி தான் நான் செய்கிறேங்கிறத சொல்லுங்கன்னு உடனே வானத்தில் வந்து அக்னி இறங்குது. ஜனங்கள் கர்த்தரே தெய்வம்னு ஒத்துக்கிட்டாங்க. பாகால் வணக்கத்தை ஏதோ கொஞ்சம் லைட்டாக விட்டாங்க, ஆனால் எதை விடவே இல்லை, பொண்ணு கண்ணுக்குட்டியை விடவே இல்லை. ரொம்ப விரும்பி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எலியா இவனுங்களை திருத்த முடியாதியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஏறி போயிட்டாரு. இப்போ எலிசா வந்துட்டாரு. எலிசா நம்மளாவது இந்த பெத்தேலுக்கு போயிட்டு இதை கொஞ்சம் சொல்லலாமே நினைச்சாரான்னு தெரியல. பெத்தேல் வாசல் அந்த வழியில் தாங்க போகிறாரு. குடுகுடுன்னு ஓடி வராங்க ஒரு 42 வாலிபர்கள். வந்தவங்க, வாங்க எலிசா வந்து ஏதாவது ஒரு நல்லது சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சபிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, வராதன்னு மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்ல, முக்கியமான ஒரு வார்த்தை அங்கே சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னாங்க, வழுக்கை தலையா ஓடிப்போன்னு சொல்லியிருந்தா பரவாயில்லைங்க, வர வேண்டான்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஏன் ஏறிப்போன்னு சொன்னாங்க அப்படின்னா, கொஞ்சம் முன்னாடி இவங்களுக்கு ரொம்ப டார்ச்சராக ஒருத்தர் இருந்தார். இவங்க செய்கிற தப்பையெல்லாம் சுட்டி காமிச்சுக்கிட்டே இருந்தார். யாருங்க அவர்? எலியா. இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் ஒரு 2-3 நாள்னு வச்சுக்கலாமே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க காதுக்கு இனிப்பான ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருது? எலியா ஏறி போயிட்டாராம். அப்போ எலியா ஏறி போயிட்டாரா, பரவாயில்லையே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்கும்போது டம்முன்னு வந்து இன்னொரு ஆள் நிற்கிது ரெட்டிப்பாக வாங்கிக்கிட்டு. யாருங்க அது? அப்பா தலைவலி முடிஞ்சிச்சின்னு நினச்சோம், ஆனால் மறுபடியும் இன்னொரு தலைவலி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த தலைவலிக்கு பேர் எலிசா. உங்கள் எலியா எப்படி ஏறி போனாரோ அதே மாதிரி நீயும் என்ன பண்ணு, ஏறிப்போ, நீ எங்கள் ஊருக்கு வராத. இதுதான் காரணம். வழுக்கை தலையா ஏறிப்போ அப்படின்னா சும்மா இவங்க கிண்டல் பண்ணிடல. ஃபஸ்ட்டு அவருடைய தோற்றத்தை என்ன பண்ணுறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி எலியா ஏறி போனாரோ அதே மாதிரி நீ ஏறிப்போ, நீ எங்கள் ஊருக்கு வர வேணாம், நீ எங்களை திருத்துற வேலையை வச்சுக்க வேணாம். இது தாங்க யாருக்கு கோபம் வந்துடுச்சு. அடே, இவ்வளோ இந்த ஜனங்களுக்கு தேவன் நன்மைகள் செஞ்சுருக்கிறாரு, ஆனால் இந்த ஜனங்கள் திருந்தினாங்களோ இல்லையோ ஊருக்குள்ளேயே போக விடாமல் ஒரு கோஷ்டி என்ன ஆகிட்டு இருக்குது, வந்து நம்மளை இப்படி கேவலப்படுத்துதே அப்படின்னு சொல்லி தான் உங்களை திருத்தவே முடியாதுன்னு ஏதாவது சொல்லியிருப்பார். சொன்னோடனே இவர் கரடி அனுப்புங்க ஆண்டவரெல்லாம் ஜெபம் பண்ணல, நேராக ஆண்டவரே பார்த்துட்டு இப்படியா நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அவர் தான் என்ன பண்ணிட்டார்னா கரடி அனுப்பிச்சி விட்டு அங்கே பசங்க அந்த 42 வாலிபர்களை கொன்ன மாதிரி வசனம் இல்லை, என்ன பண்ணிச்சு, பீறி போட்டுருச்சு அப்படின்னு கூட பார்க்கலாம். இதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதில் நம்ம பார்த்துட்ட அந்த ஒரு பாடம் அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போ எலியா தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தவர், அநேக ஊழியங்கள் செஞ்சவர். பாகால் தீர்க்கதரிசிகள் 450, தோப்பு விக்கிரகங்கள் தீர்க்கதரிசிகள் 400 பேரையெல்லாம் கொன்னவர். மழை பெய்யாமல் 3 வருஷம் தடுத்து அவங்களுக்கு புத்தி வரணும்னு அவர் நினைச்சவர். வானத்திலிருந்து அக்னியை இறக்கி தேவன் கர்த்தரே தேவன் அப்படிங்கிறத அவங்களுக்கு நிரூபித்தவர். அப்படி இருந்த அந்த எலியாவையே இவங்க விரும்பலை. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எலிசா வந்த உடனே அது அவங்களுக்கு ரொம்ப கோபத்தை அங்கே உண்டாக்கிருச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் இங்கே அவர் சபிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வெறுத்தது எலிசாவை இல்லை. ஒரு சமயம் எலிசா இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே செய்யாமல் அந்த ஊருக்கு வந்திருந்தாருன்னு வச்சுக்குவோம். ஒரு சமயம் கண்ணுக்குட்டி வணக்கம் ரொம்ப நல்லது, நீங்கள் செய்யுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு இவர் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்குவோம். என்ன பண்ணியிருப்பாங்க,
வாங்க எலிசா, பிரியாணி ரெடியாக இருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க. இவங்க விருப்பத்தின்படி என்ன பண்ணலாங்க எலிசா சொல்லலை. இவங்க விரும்புகிற மாதிரி, இவங்க நினைக்கிற மாதிரி அவர் பேசாததுனால இவங்களுக்கு அவங்க மேலே கோபம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இவங்க புறக்கணித்தது எலிசாவை இல்லை, தேவனை. இவங்க புறக்கணித்தது தேவனுடைய வார்த்தையை இல்லை, சரி எலிசாவை இல்லை, தேவனுடைய வார்த்தையை அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அதனால தான் தேவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க மேலே அங்கே கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த உடனே காட்டிலேருந்து என்ன பண்ணிட்டாரு, கரடியை அனுப்பிச்சிட்டார். காட்டிலேருந்து கரடியை அனுப்புவேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாலாவது இவங்க அப்படி செஞ்சுருக்க மாட்டாங்களேன்னா சொல்லியிருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை சொல்லியிருக்கிறார், நீங்கள் ரொம்ப மோசமாக போனீங்க, நான் என்னத்தான் பண்ணுவேன், அடுத்து காட்டிலிருந்து விலங்குகளை அனுப்புவேன்னு சொல்லியிருக்கிறார். லேவியராகமம் 26 அதிகாரம் 22வது வசனம். லேவியராகமம் 26, 22. உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன், அவைகள் உங்களை பிள்ளைகள் அற்றவர்களாக்கி உங்கள் மிருக ஜீவன்களை அழித்து உங்களை குறைந்து போக பண்ணும், உங்கள் வழிகள் பாழாய் கிடக்கும். பார்த்தீங்களா, ஏற்கனவே தேவன் நியாயப்பிரமாணத்தில் சொல்லி வச்சுட்டார். என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையே போய்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன், வெளியிலிருந்து துஷ்ட மிருகம் வரும்னு சொல்லியிருந்தார். அதன்படி தான் இப்போ என்ன வந்துச்சுன்னா கரடி அங்கே வந்துச்சு. அதையும் கூட தேவன் அவருடைய நியாயப்பிரமாணத்தின்படி தான் அங்கே செஞ்சார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்ட காரியம் என்ன அப்படின்னா, வந்தது சிறு பிள்ளைகள் இல்லை, வந்தது வாலிபர்கள். அவங்க எலிசாவை நிந்திக்கலை, தேவனையே அங்கே நிந்திச்சாங்க. ஏறிப்போ அப்படின்னு சொன்னதுன்னு அர்த்தம் நீயும் எலியாவை போல் ஒளிஞ்சுப்போ அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தமாக இருந்துச்சு. அதுக்கும் தேவன் அவங்கள முற்றிலுமாக தண்டிக்கலை, கீறி ஒரு சிறு தண்டனையை தான் என்ன பண்ணுறாருன்னா அங்கே கொடுத்தாரு, அவங்கள சாகடிக்கலை அப்படின்னு கூட பார்க்குறோம். அதனால் இயேசு கிறிஸ்து மட்டும் பிள்ளைகள் மேலே பாசமுள்ளவர் இல்லை, பிதாவாகிய தேவனும் எப்படி தான் இருக்கிறாரு. பிதாவாகிய தேவன் பாசமுள்ளவராக இருக்கிறதுனால தான் இயேசு கிறிஸ்துவும் அவரை போலவே பிள்ளைகளை என்ன பண்ணுறாரு, நேசிக்கக்கூடியவராக அங்கே இருந்தார் அப்படின்னு கூட பார்க்குறோம். இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் பார்த்துட்ட பாடம். அப்போ இதில் நமக்கான பாடம் என்னன்னு பார்க்கும்போது, முதல் காரியம் நம்மளுடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்குறோம். இந்த நமக்கான பாடம் மட்டும் வேண்டாம் பிரதர் அப்படிங்கிறீங்களா, வேறு வழி இல்லை. ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அதை நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும் இல்லைங்களா. ஏன் இந்த சம்பவத்தை பார்க்குறோம் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னைக்கு அந்த பெத்தேல் பட்டணத்தார், அந்த பெத்தேல் பட்டணத்தில் இருந்த அப்பா அம்மா தன்னுடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்கலை. பெரியவங்களை எப்படி மதித்து நடக்கணும், பெரியவங்க கிட்ட எப்படி மரியாதையாக நடந்துக்கணுங்கிறத சொல்லி கொடுக்கல. சொல்லி கொடுத்துருந்தா தேவ மனிதன் வரும்போது ஐயா வணக்கம் எலிசாயா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம பாஷையில் சொல்லணும்னா பிரைஸ் தி லார்ட் எலிசா பிரதர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க அதை சரியாக சொல்லி கொடுக்காததுனால தான் நிந்திக்கிறவர்களாக அவங்க மாறிட்டாங்க. முதலாவது அந்த பெற்றோர் தேவ மனுஷங்களை நிந்திக்கிறவங்களா இருந்திருப்பாங்க, அதை இந்த பிள்ளைகள் பார்த்து வளர்ந்தாங்க. இப்போ நம்ம போய் இந்த எலிசாவை நிந்திச்சுட்டு வீட்டுக்கு வந்து துரத்தி அடிச்சிட்டோம் எலிசாவை அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பா அம்மா சந்தோஷமாக ஏற்றுக்கக்கூடியவங்களா இருந்ததுனால தான் அவங்க அதை செஞ்சாங்க. என்ன காரியம் செஞ்சுருக்கீங்கன்னு விட்டுருந்தா ஏற்கனவே அந்த மாதிரி இவங்க வாலிபர்கள் இல்லை, இதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மா முன்னாடி பெற்றவர்களை மதிக்காமல் இருக்கிறத அந்த அப்பா அம்மா கண்டிச்சிருந்தா இப்போ இவங்க இந்த தவறுக்குள்ளே போயிருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க தங்களுடைய பிள்ளைகளை தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாக வளர்க்க தவறிட்டாங்க. பெரியவங்களை எப்படி மதிக்கணும்னு சொல்லி கொடுக்காம வளர்த்துட்டாங்க. அது முதல் காரியம். அப்போ நமக்கு என்ன பாடம்னா, இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகளை பெரியவங்களை வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, ஏதோ கிறிஸ்தவங்க மட்டும் இல்லை, அவர் நம்ம சபக்காரங்க வராங்க உடனேயே எந்திரி அவங்களுக்கு பிரைஸ் லார்ட் சொல்லு அப்படி சொல்ல வரலைங்க. யாரும் வந்தாலும், புறஜாதிகள் வந்தாலும் கூட, வயதானவங்க வந்தாலும் கூட, அவங்க எல்லாரையும் மதிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம எல்லாரும் அப்படி தான் வளர்க்குறோம். இருந்தாலும் நான் சொல்கிறேன், இந்த பாடத்துக்காக நான் சொல்கிறேன், நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னா நம்முடைய பிள்ளைகளை மற்றவர்கள் மதிக்கிறதுக்கு எப்படி மற்றவங்களை மதிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். இது முதல் காரியம். ரெண்டாவது காரியம் என்னன்னு பார்க்கும்போது, இன்னைக்கு நாம் தேவ மனிதர்களை அப்படிங்கும்போது சகோதரர்களை, தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய சகோதரர்களை, உண்மையும் உத்தமமாக இருக்கணும்னு நினைக்கிற சகோதரர்களை, எந்த சுயநலமும் இல்லாத சகோதரர்களை, வெளியில் இருக்க சகோதரர்களாக இருக்கட்டும், நம்ம சபை சகோதரர்களாக இருக்கட்டும், எப்படி அவர்களை நாம் பார்க்குறோம். ஒரு சமயம் அவர்கள் மூலமாய் வருகிற தேவனுடைய வார்த்தைகளை நாம் எப்படி பார்க்குறோம்,
அது தேவனையே நாம் எப்படி பார்க்குறோங்கிறதுக்கு அது ஒரு அடையாளமாக இருக்குது. சுயநலத்தோடு பேசுகிறவங்களையெல்லாம் நான் சொல்ல வரலைங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே வேண்டாம். அதே நேரத்தில் அந்த சகோதரன் பேசுகிறது தேவன் பேசுகிற வார்த்தையாக இருக்குன்னு நமக்கு தோணும் போது அதை நாம் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையாக எடுத்துக்கிட்டோம்னா தேவன் அதை பார்க்கிறார், அதுக்கான அங்கீகரிப்பை நமக்கு கொடுப்பாரு. ஒரு சமயம் அதை நம்ம அலட்சியம் பண்ணோம்னா அது தேவனையே அலட்சியம் பண்ணுறதா அவர் எடுத்துக்குவார். ஒரு வசனம் வாசிங்க, 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் 8:7. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள். பார்த்தீங்களா, இங்கே சாமுவேல் ஒரு காரியம் சொல்கிறாரு. ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ எல்லாம் எங்களுக்கு நியாயாதிபதியாக இருக்க வேணாம், எங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்து, நீ இருந்தது போதும், ரொம்ப தான் உனக்கு என்ன ஆகிட்டு இருக்குது, பதவி ஆசை ஆகிட்டு இருக்குது, நீயே எங்களை ஆளணும்னு நினைக்கிறதெல்லாம் அங்கே எல்லாம் புரிஞ்சுக்கிறக்கா சொல்கிறேன். நீயே எங்களை ஆளணும்னு ஆசைப்படுறியா, பாரு அந்த ஊரை பாரு, எகிப்து தேசத்தை பாரு, இந்த பக்கம் இருக்கிற தேசத்தை பாரு, அங்கெல்லாம் ராஜாக்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இங்கே மட்டும் என்ன நியாயாதிபதி ஆட்சி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எங்களுக்கு ராஜா ஆட்சி வேணும் அப்படின்னு சாமுவேலுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. போயிட்டு ரொம்ப சோக்குறது, ஆண்டவரே நானா ஆட்சி செஞ்சேன், நீங்கள் தானே இந்த ஜனங்களை ஆட்சி செஞ்சீங்க, நான் ஒரு நியாயாதிபதியாக இருந்து நீங்கள் சொல்கிறது தானே செஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் இந்த ஜனங்கள் என்னையே வேணாங்கிறாங்களே அப்படின்னு. கவலைப்படாத சாமுவேல், அவங்க ஒன்றை தள்ளலை, யாரை தள்ளிட்டாங்க, என்ன தள்ளிட்டாங்க. இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தையை நாம் அசட்டை செய்யும் போது தேவனையே அசட்டை பண்ணுறோம், தேவனுடைய தாசர்களை நாம் தள்ளும்போது தேவனையே தள்ளுறோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ நாம் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது என்ன மனநிலையில் நம்ம கேட்குறோம். ஏன்னா அன்னைக்கு அந்த பெத்தேல் பட்டணத்தார் அவங்களுக்கு விருப்பமான முறையில் அவங்க அந்த விக்கிரக வணக்கத்துக்குள்ளே இருக்கிறத ஏற்ற விதமாக சொல்லக்கூடிய, ஆமாம் நீங்கள் செய்கிறது சரிதான், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாளாகாமல் தலைவா, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தா உனக்கு பிரியாணி ரெடி. இப்போ இந்த மாதிரி சொல்கிறத அந்த ஜனங்களை எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்க செய்தது தவறுன்னு உணர்த்தப்படும் போது அவங்க வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நாம் அது வசனம் இருக்குது புதிய ஏற்பாட்டில் இருக்குது, தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை திரளாக சேர்த்து கொண்டு அப்படின்னு தீமோத்தேயுவுக்கு சொல்லும்போது சொல்கிறார் அப்போஸ்தலன் பவுல். அப்போ அது மாதிரி நம்மளுடைய இச்சைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை நம்ம விரும்பக்கூடியவங்களா இருக்கிறோமா? அப்போ நான் இன்றைக்கி சபை குடிக்கு போகிறேன், என்கிட்ட உங்களை துக்கப்படுத்துகிற காரியம் என்ன இருக்குதோ அதை இன்றைக்கி பேசக்கூடிய சகோதரன் மூலமாக எனக்கு உணர்த்துங்க, நான் அதை சரி செஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பாங்கிற ஒரு ஜெபத்தோடு வரமா? இன்னைக்கு அவரா ஐயோ ஐயோ இப்படி ஒரு மனநிலையில் வந்துகிட்டு இருக்கிறோமா? இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுடைய வார்த்தை என்கிட்ட வெளிப்படணுங்கிற ஒரு தாகத்தோட பாரத்தோட வரமா? அதுக்கு தான் 2 உதாரணம் இருக்குது. ஒன்று ஹோட்டலுக்கு போகிறீங்க, நிறைய ஐட்டம் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஐட்டம் இருக்குது. நீங்களும் பசியோடு போகிறீங்க, உட்காடுறீங்க, சாப்பாட்டுக்கு உட்காந்துட்டீங்க. எதை சாப்பிடுவீங்க அந்த 20 ஐட்டத்தில்? உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதைத்தான் என்ன பண்ணுவீங்க, கேட்டு வாங்கி சார் அது இருக்குது சார், அதெல்லாம் வேண்டாங்க, போன தடவை பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அதெல்லாம் நல்லா இல்லை, நான் சொல்கிறத கொண்டு வந்து வைங்க. நமக்கு பிடிச்சதை சாப்பிடுவோம். எங்கே? ஹோட்டலில். ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர்கிட்ட உட்கார்ந்த உடனே அவர் உங்களுக்கு இந்தந்த சீக்கலாக இருக்குங்க, நீங்கள் இந்த மாத்திரை மருந்தெல்லாம் குடிங்க அப்படின்னு சொல்லும்போது, நோ டாக்டர், அந்த கசப்பு எனக்கு ஒத்து வராது, மாத்திரையை மாற்றித்தா, நான் சொல்கிறபடி மாத்திரையை எழுதித்தான்னு சொல்லுவோமா? அப்போ சபைங்கிறது ஹோட்டல் கிடையாது, இது நம்மளுடைய நோயை தீர்க்கக்கூடிய மருத்துவமனை, ஹாஸ்பிட்டல். அப்போ நம்ம எல்லாருமே பாவ நோயில் தான் இருக்கோங்க, யாருமே பூரணம் கிடையாது. நம்ம எல்லாரும் உடன்படிக்கை செஞ்சு ஞானஸ்நானம் எடுத்து வந்திருந்தாலும் நம்ம எல்லாரும் கிறிஸ்துவ போல மாறுறதுக்காக வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருமே குஷ்டரோகிகளாக வந்திருக்கிறோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி நம்ம யாருங்க? உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை வசனம் சொல்லுது என்ன இருக்கு, ஃபுல்லாக நோயோடு வந்திருக்கிறோம். இப்போ ஹாஸ்பிட்டலுங்கிற அந்த சபைக்கு வந்திருக்கிறோம். வந்து இயேசு கிறிஸ்துவ போல நான் சுகமாக நிற்கணும்னா டாக்டர் என்ன சொல்லுவார்? உனக்கு தலையில் இந்த சீக்கு இருக்குது, வாயில் இந்த சீக்கு இருக்குது, கண்ணில் இந்த சீக்கு இருக்குது, நாக்கில் இந்த சீக்கு இருக்குது, கழுத்தில் இந்த சீக்கு இருக்குது, உடம்புல இந்த சீக்கு இருக்குது, கையில் இந்த சீக்கு, கால் ஃபுல்லாக சீக்கு. டாக்டரு அப்படியே ஒரு மயில் இறகு எடுத்து அப்படியே எண்ணெயில் தொட்டு அப்படியே தலையிலிருந்து தடவி போய் வாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாருன்னா டாக்டர் நல்ல டாக்டரா? பாருங்கள், உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதனால் இந்த மாத்திரை இந்த மருந்தெல்லாம் நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சுகம் கிடைக்கும்னு சொன்னாருன்னா
இவர் என்ன இவ்வளோ மாத்திரை எழுதி தராரு அப்படின்னோம்னா நம்ம என்ன ஆக மாட்டோம், சுகமாக மாட்டோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நாம் வந்திருக்கிறது ஹோட்டல் இல்லை. இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணுங்க. நாம் வந்திருக்கிறத எதா நினச்சி வந்துடக்கூடாது. நம்ம போனோம்னா அங்கே எல்லாமே நம்ம மனசுக்கு ரம்மியமாக நம்ம விரும்புகிற மாதிரியே இருக்கணும் அப்படின்னா நம்ம ஹோட்டலுக்கு தான் போகணும். ஆனால் நம்ம வந்த இடம் ஹாஸ்பிட்டல். அப்போ இங்கே நம்ம வந்துட்டு நம்ம பேசுகிறதுக்கு இங்கே இடமே கிடையாது. அவர் டாக்டர் தான் என்ன பண்ணுவார், பரம வைத்தியர் தான் என்ன பண்ணுவார், நம்ம நோய் என்ன, அதுக்கு சுகம் என்ன. அப்படி தான் என் மிஸ்ஸஸ்க்கு இந்த மாதிரி ஆர்ட் பிரச்சனை ஆச்சு, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அவங்க நல்லா இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டோம், எல்லா இசிஜி எடுத்து பார்த்துட்டோம், அப்புறம் டிஎம்டி டெஸ்ட்டு ஓட வச்சு ஆர்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டோம், மறுபடியும் இசிஜி எடுத்து பார்த்துட்டோம், எல்லாத்துலேயும் ஃபைன், எதுவுமே இல்லை. ஆர்ட்டு சூப்பராக, எக்கோ எடுத்து பார்த்துட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டாங்க. அங்கே கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன உடனே அவர் பார்த்த உடனே ஆர்ட்டில் பிளாக் இருக்குங்கன்ட்டார். சரி, எனக்கு ஃபுல் நம்பிக்கை, அத்தனை டாக்டரை பார்த்துட்டோம், ஒன்றும் இல்லையே, இவர் என்னத்த சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத இதாகிடுச்சு. சரிங்க, ஆஞ்சியோ எடுத்துடலான்னு அது எடுத்துகிட்டு இப்போ போகிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃப்ரீயாக போய் ஆஞ்சியோ எடுக்கலான்னா ஆஞ்சியோ எடுத்த உடனே 3 இடத்துல அடைப்பு இருக்குது. இப்போ உங்கள் மிஸ்ஸஸை என்ன பண்ணக்கூடாது, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது, அட்மிட் பண்ணி ஆகணும். உடனே என் மனசில் என்ன தெரியுங்களா தோணுச்சு, காசுக்கு ஆசைப்படுறாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் கொள்ளடிக்க பார்க்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளை பிடிச்சி வச்சு நம்மக்கிட்ட லட்சமாக கறக்கிறதுக்கு தான் இந்த ஐடியா பண்ணுறாங்க. இது பொதுவாக என்ன ஆகும் எல்லாருக்குமே. ஏன்னா நம்ம பார்த்த கேள்விப்பட்ட இடங்கள்லாம் எப்படி இருக்குது, ஹாஸ்பிட்டல்னாலே என்ன தான் அது 1 2 ஆக்கி அவங்க பிடுங்குற இடம் தான் அப்படிங்கிறது நம்ம மனசில் ஏற்கனவே பதிஞ்சிருக்கிறதுனால டாக்டரையெல்லாம் பார்த்தாலே நமக்கு எப்படி தான் தோணுது, கொள்ளடிக்கிறவன் தான். அப்படித்தான் நம்ம இயல்பு, அப்படி தானே நம்ம பார்த்து பழகிட்டோம். அது மாதிரி எதை நினச்சிடக்கூடாது, சபையில் இருக்கிற தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற சகோதரர்களை நம்ம நினச்சிடக்கூடாது. தேவன் நம்ம மேலே இறக்கம் வச்சு நம்மளுடைய பாவ நோயை சுட்டி காட்டும் போது, டாக்டர் சொல்லுங்கள் டாக்டர் ஒத்துக்கிறேன், இல்லையே அங்கே எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேன், இங்கே இசிஜி எடுத்து பார்த்தேன், அங்கேனா ஒன்றுமே இல்லை, நீ மட்டும் அது இருக்குது இது இருக்குங்கிற ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அந்த நோயோடையே இருந்து என்ன ஆகிடுவோம், என்னைக்கு அட்டாக்கு வரும்னு தெரியாது, டப்புன்னு போயிடுவோம். போயிட்டா பரவாயில்ல, ஆனால் அது ராஜ்யத்தில் உயிர்த்தெழுந்து வர முடியாத அளவுக்கு 2ஆம் மரணத்துக்குள்ளே போயிடுச்சு. என்ன பண்ண முடியும் இல்லைங்களா? அப்போ என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா, ஒவ்வொரு தடவை நம்ம சபை கூடைக்கு வரதா இருக்கட்டும், மற்ற நம்ம தனிப்பட்ட முறையில் வேதத்தை வாசிக்கிறதா இருக்கட்டும், சத்தியங்கள் கேட்குறதா இருக்கட்டும், ஆண்டவரே நான் ஒரு பயங்கரமான சீக்காளி, நம்ம யாரும் நான் சுகம் பெற்றுட்டேன்னு நம்ம யாரும் நினைக்க வேணாங்க. நம்ம எல்லாருமே ஒரு சுகவீனத்தில் இருக்கிறோம். அது என்ன சீக்குங்கிறது நமக்கு தெரியாது, டாக்டருக்கு தான் தெரியும். அப்பப்போ என்ன பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணுங்கள், என் குறைய சொல்லுங்கள் ஆண்டவரே, நான் அதை சரி செஞ்சுக்கிறதும் கூட என்னால் முடியாது, உங்கள் பரிசுத்தாவியை கொடுத்து என்னை சரி பண்ணுங்கள், ஏற்ற மாத்திரையை கொடுங்க, எந்த மாத்திரை கொடுத்தாலும் நான் என்ன பண்ணிக்கிறேன், குடிச்சிட்றேன் ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு சிந்தையோடு நம்ம இருந்தோம்னா தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டாருங்கும்போது பரலோகத்துக்கு போயிட்டாரா அப்படின்னா அவர் போகலை, அவர் அங்கேயே தான் இருந்தார். அது நிறைய வசனங்கள் இருக்குது, டைம் ஆகிடுச்சு, அதை கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு இடத்துல பார்ப்போம். எலியா அந்த இடத்துல ஏறி போனாலும் அவர் கொஞ்ச காலம் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், அங்கேயே ஒரு ஊரில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு கடிதம் கூட அவர் ஒரு ராஜாவுக்கு, ஏவராம் ராஜாவுக்கு எழுதி அனுப்புகிறாரு. அதெல்லாம் இங்கே குறிச்சிட்டு வந்தேன், டைம் ஆகிட்டதுனால நம்ம அதை முடிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். அப்போ இன்றைக்கி நம்ம பார்த்துட்ட சம்பவத்தில் வழுக்கை தலையா, அதை நீங்கள் மறந்துடக்கூடாது, மொட்டை தலையில் வழுக்கை தலையா ஏறிப்போ அப்படின்னு அவங்க சொல்லிட்டது வாலிபர்கள் தான் சொன்னாங்க. எலியாவை போல நீயும் ஒளிஞ்சுப்போன்னு சொன்னாங்க. அதனால தான் அங்கே அவங்க தண்டிக்கப்பட்டாங்கிறதான் இன்றைக்கி நாம் பார்த்துட்ட பாடம். பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் அருமையான சபை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.